சோ நம்ம இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் ட்ரெய்னிங்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்டின்னா, ஒரு அப்ஸ்ட்ராக்ட்ஸ்ல நம்மளுடைய பிளாட்ஃபார்ம்ல எப்படி நம்ம வந்து வொர்க் பண்றோம் அப்டிங்கிறது தான் நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம பிளாட்ஃபார்ம்ல நம்ம எப்படி வந்து வேலிடா வொர்க் பண்ண போறோம் அப்டிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஆ இப்போ நம்ம பணம் எப்படி ஆட் பண்ணணும்? இதுலலாம் உங்களுக்கு ஐடியா இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஒரு டைம் நானும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிர்றேன். நம்ம வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆட் ஃபண்ட் இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆட் ஃபண்ட் அப்டிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இத கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்ளோ ஃபண்ட் வேணுமோ, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சப்போஸ் ரூ. 1000 வேணும் அப்டின்னா, ஆட் பண்ணிட்டு, இங்க ஆத்தரைஸ் பேமெண்ட் குடுத்தீங்க அப்டின்னா, உங்களோட ஜிபே அக்கவுண்ட்க்கு ஒரு லிங்க் வரும். அதுல பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். அதே மாரி வித்ட்ரா பண்றதுக்கும் வித்ட்ரா ரெக்வெஸ்ட் குடுத்துட்டு எவ்வளோ வேணுமோ நீங்க கன்டின்யூ குடுக்கலாம். இன்ஸ்டன்ட்டா வித்ட்ராவல் பண்ணணும் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து பொசிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ஆர்டருமே இருக்கக்கூடாது. இன்ஸ்டன்ட்டா நம்ம வந்து எனக்கு இப்பவே பணம் வேணும் அப்டின்னா, நம்ம வந்து பொசிஷன்ஸ்ல எந்த ஒரு ஆர்டருமே நம்மளுக்கு இல்லாம இருந்துச்சு அப்டின்னா, நம்மளுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டா வந்து வித்ட்ரா ஆகும். இல்ல அப்டின்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்டின்னா, ஒரு 2 வொர்க்கிங் டேஸ் எடுத்துக்கும். உங்க அக்கவுண்ட்க்கு ரீச் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்டின்னா, 2 வொர்க்கிங் டேஸ் எடுத்துக்கும். 9 எல்லாமே உங்களுக்கு சொல்லி தரேங்க. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம பிளாட்ஃபார்ம்ல ட்ரெய்னிங்ல நம்ம பார்க்க போறது. ஃபர்ஸ்ட்டு நம்ம அக்கவுண்ட்ல ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாட்ச் லிஸ்ட்ல நம்மளோட ஸ்டாக்க எப்படி ஆட் பண்ணணும் அப்டிங்கிறத நீங்க பார்க்கணும். இங்க பார்த்தீங்களா பிளஸ் சிம்பல். பிளஸ் சிம்பல் கிளிக் பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? இங்க நிஃப்டி, நிஃப்டி ஃபியூச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? நிஃப்டி ஃபியூச்சர்ங்கிற ஆப்ஷன் வரும். அதுல போய் கிளிக் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு பாருங்க நவம்பர் மந்த், டிசம்பர் மந்த், ஜான்வரி மந்த். இந்த மாரி ஒரு 3 மந்த் இருக்கும். இதுல நவம்பர் மந்த்துக்கான கான்ட்ராக்ட் தான் நம்மளுக்கு இந்த மாசத்துக்கு தேவைப்படுறது. ஓகேங்களா? ஃபியூச்சர பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 3 கான்ட்ராக்ட் இருக்கும். அதுல நம்மளுக்கு எந்த கான்ட்ராக்ட் வேணுமோ அத வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையானது இந்த மாசம் நவம்பர் மந்த். இந்த எக்ஸ்பைரி வரைக்கும் இததான் நம்ம வந்து பார்ப்போம். இதுக்கப்புறம் அடுத்த எக்ஸ்பைரிக்கு தான் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, டிசம்பர் மந்த் தான் போவோம். அதாவது இந்த மந்தோட கடைசி டியூஸ்டே வரும் இல்லைங்களா? அதோட தான் இந்த நவம்பரோட இந்த இது வந்து கான்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு பினிஷ் ஆகும். அடுத்தது நம்ம டிசம்பர் ஆட் பண்ணிக்குவோம். நீங்க வந்து நவம்பர் ஃபியூச்சர் இப்ப வந்து ஆட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். தினம் தினம் மார்க்கெட்ல. அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்? பிவோட் வந்து கால்குலேட் பண்ணுவோம். கரெக்ட்டா? எந்த ஒரு ஸ்டாக்குமே நம்ம இப்படிதான் போய் ஆட் பண்ணுவோம். பிவோட் வந்து கால்குலேட் பண்ணுவோம். இன்னைக்கு மார்னிங் ட்ரெண்ட் யார் கண்டுபிடிச்சீங்க? இன்னைக்கு என்ன ட்ரெண்ட்? யாரு கண்டுபிடிச்சீங்க? ட்ரெண்ட் எல்லாம் யாரு கண்டுபிடிச்சீங்க? பிபி. ப்ராஃபிட் புக்கிங். சார் டவ் தியரி சொல்லுங்க சார். டவ் தியரி சைட்வேஸ். கரெக்ட்டுங்களா? ஒரு ட்ரெண்ட் வந்து இன்னைக்கு டவ் தியரி பிரகாரம் சைட்வேஸ்ல இருக்குது. அதெல்லாம் ஃபைண்ட் பண்ணிட்டீங்க. ஓகே. ப்ராஃபிட் புக்கிங். ப்ராஃபிட் புக்கிங் ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சு இல்லைங்களா? ஷார்ட் கவரிங் இல்ல சார். இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங். கீழ இறங்க மார்க்கெட் மேல போகும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, இங்க பாருங்க ஓப்பன் ஆன பிரைஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது? 925. ஓப்பன் ஆன பிரைஸ் நம்மளுக்கு 925. குளோஸ் ஆன பிரைஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது? 918. 25,918. அப்போ ஓப்பன் ஆன விலையில இருந்து குளோஸ் ஆன விலை நம்மளுக்கு கம்மியா இருக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப விலை வந்து டிக்ரீஸ். விலை டிக்ரீஸ் ஆயிருக்குது. அதே மாரி நம்மளுக்கு ஓஏயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு மார்னிங்லும் டிக்ரீஸ்ல தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம 9:30க்கு நம்ம பார்க்கும்போது 47,000 நம்மளுக்கு மைனஸ்ல தான் இருந்துச்சு. ஓஏயும் டிக்ரீஸ் ஆயிருக்குது. பிரைஸும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதனால நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோங்க? ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு பிவோட் வந்து கால்குலேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 9:30 இந்த ரேஞ்சில தான் நம்மளுக்கு வந்து பிவோட் வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த ரேஞ்சஸ்ல தான் நம்மளுக்கு வந்து பிவோட் வந்திருக்கும். இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பிவோட்டையே செல் பிலோவா வச்சுக்கிறோம். R1 வந்து பையபோவா வச்சு இன்னைக்கு வந்து நம்ம மூவ் பண்றோம். கரெக்ட்டுங்களா? இதுவரைக்கும் எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குங்களா? இதுல ஏதாவது யாருக்காவது டவுட்ஸ் இருக்குங்களா? இதுவரைக்கும் எல்லாத்துக்கும் கிளியர். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே. இதுல அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஒரு பிவோட்டுக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்டின்னா, பிவோட்டுக்கு தான் கீழ தான் நம்ம வந்து பயோபோ. இதுக்கு கீழ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃப்ளோட்டிங் கேண்டில் கிடைச்சது அப்டின்னா, நம்ம வந்து பயோபோவா எடுத்து மூவ் பண்ண சாரி செல் பிலோவா எடுத்து நம்ம வந்து மூவ் பண்ணலாம். அதே மாரி பிவோட்டுக்கு மேல ஒரு ஃப்ளோட்டிங் கிடைச்சது அப்டின்னா, R1 வரைக்கும் எடுத்துட்டு ஓகேங்களா? பயோபோ, செல் பிலோ சொல்லுங்கன்னு கேட்கிறீங்க இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்? காலையில பிவோட் ரேஞ்சஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? பிவோட் R1
R1, R2, R3, S1, S2, S3 நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது இந்த வேல்யூ தான். 7 வேல்யூ கிடைக்கும். சோ, இதுல தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பை அபோவோ, ஒரு செல் பிலோவா நம்ம வந்து பிக்ஸ் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? அதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பிவோட்க்கு கிட்டத்தட்ட இருக்கிற நம்மளோட ஆப்ஷன் செயின்ல போயிட்டு, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சோ அந்த வேல்யூக்கு நியரஸ்ட்டா எந்த ஓஐ அதிகமா இருக்குது? காலையில பார்க்கணுங்க. ஓகேங்களா? இப்ப எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கும். நான் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ நீங்க வந்து மார்னிங் பாக்குறீங்க. பிவோட் ஒன்ஸ் கால்குலேட் பண்ணி முடிச்ச உடனேயுமே பாக்குறீங்க அப்படின்னா, எதுல எல்லாம் கால் ஓஏ அதிகமா இருக்கு? எதுல எல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, புட் ஓஏ அதிகமா இருக்கு? அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? சோ நம்ம இன்னைக்கு மார்னிங் பாக்கும்போது 25,915ல 915ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, சேஞ்ச் இன் ஓஏ புட்டோயும், கால் ஓயும் கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருந்துச்சு. ஓகேங்களா? சோ பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த 950 இந்த 950ய பிரேக் பண்ணாலே ஃபர்தரா மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம பிவோட் கிட்ட வந்து என்ன ரேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா 930 அந்த ரேஞ்சஸ் வந்துச்சு. 930 அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இந்த 950 இந்த ஓஏய கன்சிடர் பண்ணுவோம். R1 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ரேஞ்சஸ்ல வந்துச்சு அப்படின்னா 590 இந்த ரேஞ்சஸ் இதே ரேஞ்சஸ் 2மே வந்து பாத்தீங்கன்னா சோ இதுக்குள்ள தான் நம்மளுக்கு இருந்துச்சு. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சோ அந்த ஓஏய நம்ம ஆல்மோஸ்ட் செக் பண்றோம். இப்போ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, கால் ஓயையும், புட் ஓயையும் ஒரு ஈக்குவலா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல, சோ மிட்ல இருந்தே நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு சைடு நம்மளுக்கு வந்து பிரேக் ஆகணும். ஓகேங்களா? சோ ஒண்ணு மேல போறதுக்கு பிரேக் ஆகணும், ஒண்ணு கீழ வர்றதுக்கு பிரேக் ஆகணும். சோ 950ல இருந்தே மேல போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா, சோ இங்க ஓஏ இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னா, புட் ஓஏ வந்து இன்கிரீஸ் ஆகி, கால் ஓஏ கம்மியா இருந்துச்சுன்னா, இப்ப 950ல இருந்தே மார்க்கெட் வந்து மேல போகும். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, R1வே பை அபோவா வச்சுட்டோம். சோ அதுக்கு கீழ நம்மளுக்கு என்ன பாயிண்ட் கிடைக்குது? ஸ்லோ ப்ளீஸ். ஓகே. நான் ஸ்லோவா சொல்றேனுங்க. சோ ஃபர்ஸ்ட் இருந்தே நான் சொல்றேன். நம்ம 3 விஷயங்கள் இங்க வந்து பார்ப்போம். ஒரு பிவோட்ட வந்து நம்ம வந்து நோட் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ பிவோட் வந்திருக்கும். தென் R1, S1, R2, S2. சோ இதெல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். சோ இதுல எந்தெந்த இடத்துலலாம் கால் ஓஐ அதிகமா இருக்கு, எந்தெந்த இடத்துலலாம் புட் ஓஐ அதிகமா இருக்கு. சோ இதுதான் நம்ம நோட் பண்ணி எழுதுவோம். ஓகேங்களா? சோ நமக்கு இதுக்கு எதுல பார்ப்போம் அப்டின்னா, சோ இந்த ஸ்ட்ரைக்ல. இன்னைக்கு வந்து பிவோட் ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா 25,930. அப்ப நம்ம என்ன ஸ்ட்ரைக் பார்ப்போம்? சொல்லுங்க பார்க்கலாம். 25,930 என்ன ஸ்ட்ரைக் பார்ப்போம்? பிவோட் வந்து 25 950 ஸ்ட்ரைக் பார்ப்போம். ஓகே. சோ R1 வந்து என்ன ரேஞ்சஸ்ல வந்திருக்கு நம்மளுக்கு? 950 அதே ரேஞ்சஸ்ல தான் வந்திருக்கு. ஓகேங்களா? சோ கிட்டத்தட்ட 2மே இந்த ரேஞ்சஸ்குள்ள தான் நம்மளுக்கு வந்திருக்குது. அப்ப நம்ம பார்க்க வேண்டிய ஸ்ட்ரைக் 25,950. சோ நம்ம அந்த நேர் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த கால் ஓயும், புட் ஓயும் 900ல இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட இதுல ஈக்குவலா இருந்தாங்க. சோ கால் ஓயும், புட் ஓயும் நம்மளுக்கு ஈக்குவலா இருந்தாங்க. சோ இந்த 950 ஸ்ட்ரைக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து கால் சைடு வந்து நம்மளுக்கு அதிகமா இருந்தாங்க. புட் சைடு வந்து ஒரே நிமிஷம் சார் நெட்வொர்க் ஏதோ இஷ்யூ ஆகுது. சாரி எனக்கு நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. இப்ப கேக்குதுங்களா? ஒரு சின்ன ஒரு இதாயிடுச்சு. ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இப்ப கேக்குதுங்களா? ஓகே. சோ, இப்போ நம்மளுக்கு கிடைச்சதே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 950யும் கிடைச்சிருக்குது, 930யும் கிடைச்சிருக்குது. கரெக்ட்டுங்களா? சோ, அப்ப மார்க்கெட் வந்து 950லிருந்து மேல போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கும். அப்போ 950ங்கிறது நம்மளுக்கு என்ன ரேஞ்சஸ்ல வந்திருக்கு? R1 ரேஞ்சஸ்ல வந்துச்சு. சோ, அதனால நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, R1யவே பயோபோவா பிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. ஓகேங்களா? 950 ரேஞ்சஸ நம்ம R1ல வந்திருக்குது. நம்ம R1லேருந்தே பிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுவே அந்த பிவோட் வந்து பார்த்தீங்கன்னா 930. ஸோ அதிலிருந்தே மார்க்கெட் வந்து ஃபர்தரா கீழ இறங்கறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்றோம் அப்டின்னா, அந்த 950லேருந்து 930 அந்த பிவோட் ரேஞ்சஸயவே நம்ம வந்து செல் பிலோவா பிக்ஸ் பண்ணிக்கிறோம்.
ஓகேங்களா? சோ ஒன்ஸ் வந்து நம்ம செல் பிலோ, பை அபோவ் வந்து இப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். எதுல ஓஏ ஜாஸ்தியா இருக்குது? எத உடைச்சா ஃபர்தரா மார்க்கெட் வந்து மேல ராலி ஆகும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து அங்க நம்ம நோட் பண்ண போறோம். அப்போ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அது ஈக்குவலாவே வந்துருச்சு. இங்க பாருங்க. 950 இங்க தான் இருக்குது. இங்க தான் இருக்குது. சோ 952வ நம்ம பை அபோவா வச்சுக்கலாம். அதிலிருந்து கீழ வந்து பாத்தீங்கன்னா, பிவோட் ரேஞ்சஸ நம்ம செல் பிலோவா வச்சுக்கலாம். ஆஸ் பெர் 2 அண்ட் 8 கான்செப்ட் பிரகாரம். ஓகேங்களா? ஹலோ கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? What time see OA after pivot done? Yes, once pivot done, pivot வந்து calculate பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்ம இத பார்ப்போங்க. So pivot calculate முடிஞ்சதுக்கு அப்புறம், இப்போ 950 OA கால் OA பிரேக் பண்ணி புட் OA இன்கிரீஸ் ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் ஃபர்தரா மேல ராலி ஆயிடுங்களா? கரெக்ட்டுங்களா? சோ அதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. கால் OAக்கும், புட் OAக்கும் வந்து வரும் கால் ஒயக்கும், புட் ஒயக்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஓகேங்களா? ஓகே. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது அப்டின்னா, அதனால நம்ம என்ன அந்த 950 ஓஏய பிரேக் பண்ணும்போதே மார்க்கெட் வந்து அப் சைடுக்கு இருக்கு அப்டின்னு நெனச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஓகேங்களா. சோ ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட் சார் கீழ இறங்கி தான் மேல வருங்க. சோ இந்த 950 ஓஏவே நம்ம வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பை அபோவா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் நம்மளுக்கு வந்து R1 இன்னைக்கு. சோ இதுல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு 930 அதாவது பிவோட் ரேஞ்சஸ நம்ம வந்து செல் பிலோவா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸ்பாட் வந்து 240. ஸோ இப்போ நீங்க ஓஏ எல்லாம் செக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஓஏ எல்லாம் செக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. எந்தெந்த ஸ்ட்ரைக்ல பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஆ இப்போ எக்ஸ்பைரி டேல இருக்கீங்களா வச்சுக்கோங்க. ஏங்க சார் எதுக்குங்க சார் கேட்கிறீங்க? பிபின் சந்தோஷ் சார். இப்ப ஏதாவது நீங்க வெளியில போக வேண்டிய வொர்க் இருக்குங்களா? கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாதுங்களா? சார் ரெக்கார்ட் வருங்க சார். நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? பட் உங்களுக்கு நான் தெளிவா ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரெகுலரா இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ கீப் ஆன் நீங்க வந்து ஒரு 1 ஆர் 2 மந்த் பிராக்டிஸ் பண்ணும்போது, இது ஈஸியா நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பையபோ செல் பிலோவ நீங்களே ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் உங்களுக்கான பிராக்டிஸ் மட்டும் தான் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா எஸ். ஒன்லி வி ஹேவ் டூ செக். இன்ட்ராடேன்னு போறீங்க அப்டின்னா, நீங்க சேஞ்ச் இன் ஓஏ தான் செக் பண்ணணுங்க. சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி பை அபோவ் செல் பிலோ எந்த வேல்யூக்குள்ள வரும்? R1 வரும், பிவோட் வரும், இல்லாட்டி S1. ஸோ இந்த ரேஞ்சஸ்க்குள்ள தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால அதுல இருக்கிற ஓஏய நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணீங்கனாலே நீங்க போதும். பை அபோவ் அண்ட் செல் பிலோ ஃபார் சார் டோட்டலா டோட்டலா இதுதான் பை அபோவ் அண்ட் செல் பிலோங்க. நம்ம பிஇக்கு, சிஇக்கு அப்படின்னு எல்லாம் பார்க்கிறது இல்ல. சோ இதுதான் பை அபோவ், இதான் வந்து செல் பிலோ. சோ அத பிக்ஸ் பண்ணிட்டு அப்படின்னா, ஒன்ஸ் பை அபோவ் மேல போகுதுன்னா, நீங்க கால் சைடு பொசிஷன் எடுப்பீங்க. அதுவே செல் பிலோ அதாவது செல் பிலோ கீழ போகுது அப்படின்னா, நீங்க புட் சைடு பொசிஷன் எடுப்பீங்க. அவ்வளோதான். புட் பை எடுத்து அதுக்கேத்த மாரி ஹெட்ஜ், கால் பை எடுத்து அதுக்கேத்த மாரி ஹெட்ஜ். எல்லாத்துக்குமே ஒரே பை அபோவ் செல் பிலோ தாங்க. சரிங்களா? சோ இதுல நீங்க ஓஏ எங்க பார்க்கணும் அப்டின்னா, இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. எப்ப எக்ஸ்பைரி? டியூஸ்டே. சோ அந்த டியூஸ்டேவான சமயத்துல எல்லாமே நீங்க வந்து ஸ்பாட்டுக்கு நியரஸ்ட்டான ஸ்ட்ரைக்ல தான் ஓஏ வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்பாட்டுக்கு நியரஸ்ட்டான ஸ்ட்ரைக்ல தான் ஓஏ செக் பண்ணணும். ஓகேங்களா? சார் கேக்குதுங்களா? சார் நான் பேசுறது கேக்குதுங்களா? ஸோ ஃபியூச்சர் அதாவது இப்போ எக்ஸ்பைரிய நம்ம நெருங்கிட்டோம் அப்டின்னா, ஸ்பாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ரைக்ல தான் நம்ம ஓஐ வந்து செக் பண்ணுவோம். இதுவே மத்த நாட்கள்ல எங்க செக் பண்ணுவோம் அப்டின்னா, ஃபியூச்சர் ரன் ஆயிட்டு இருக்குது இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி இல்ல. எக்ஸ்பைரி நம்மளுக்கு எப்ப வரும்? நெக்ஸ்ட் டியூஸ்டே தான். அப்ப நான் எங்க போய் ஓஐ பார்ப்பேன் அப்டின்னா, இப்ப ஸ்பாட் எனக்கு எங்க சாரி இந்த ஃபியூச்சர் எனக்கு எங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்குது? 2 9 9:32ல. அப்போ நான் எதுல செக் பண்ணுவேன் அப்டின்னா,
950 ஸ்ட்ரைக்ல செக் பண்ணுவேன். சோ இதுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓஏ சேஞ்சஸ் வந்து செக் பண்ணுவேன். சோ கால் ஓஏ அதிகமா இருக்குதா, புட் ஓஏ. சோ டோட்டலா ஒரு 3 ஸ்ட்ரைக்ல நீங்க ஓஏ செக் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும் எப்பவுமே. ஸ்பாட்டுக்கு நியரஸ்டான 2 ஸ்ட்ரைக்கு, தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற ஸ்ட்ரைக்கு. சோ இந்த 3 ஸ்ட்ரைக்ல ஓஏ எப்பவுமே நீங்க வந்து செக் பண்ணி பழகிக்கோங்க. சோ எதுல வந்து கால் ஓஏ குறைஞ்சு புட் ஓஏ ஏறுதோ, சோ அந்த டைரக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். கால் ஓஏ குறைஞ்சு புட் ஓஏ ஏறுச்சுன்னா மார்க்கெட் எந்த டைரக்ஷன் போகுங்க? கால் குறைஞ்சு புட் இன்கிரீஸ் ஆகுதுன்னா மார்க்கெட் எந்த டைரக்ஷன் போகும்? அப். வெரி குட். அதுவே புட் ஓஏ குறைஞ்சு கால் ஓஏ இன்கிரீஸ் ஆகுச்சுன்னா எந்த டைரக்ஷன் போகும்? டவுன். வெரி குட். இப்போ இப்போ எந்தெந்த இடத்துல நீங்க ஓஏ பார்க்கணும்? ஒரு நாள் ஃபுல்லாவே உட்கார்ந்து ஓஏ பார்க்கணுமா? ஒரு நாள் ஃபுல்லாவே ஓஏ பார்க்கணுமா? கிடையாது. ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து ஓஏ பார்க்க இப்ப இங்க பாருங்க. சோ நான் வந்து என்ன பண்றேன், இப்ப வந்து எனக்கு இங்க பிவோட் கிட்ட இருக்குது. இப்போ இந்த 2 பக்கம் எதுகிட்டயாவது ஸ்டெபிலைசேஷன் பண்ண நினைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்டெபிலைசேஷன்னா இங்க என்ன வரும்? ஒரு ஃப்ளோட்டிங் கேண்டில் வரும். கரெக்ட்டுங்களா? சோ இது எந்த பக்கம் ஸ்டெபிலைஸ் ஆக ட்ரை பண்ணுது? பிவோட்டுக்கு கீழ ஃப்ளோட்டிங் கேண்டில் வர ட்ரை பண்ணுது. சோ பிவோட்டுக்கு கீழ ஃப்ளோட்டிங் கேண்டில் வந்துச்சுன்னா நம்ம என்ன பொசிஷனுக்கு போவோங்க? புட் பை போவோமா? பிஇ சைட்ல புட் பை போவோம். சோ நம்ம இந்த சமயத்துல தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ ஒரு ஃப்ளோட்டிங் கேண்டிலும் கிடைக்குது. ஓகேங்களா? சோ ஃப்ளோட்டிங் கேண்டிலும் கிடைக்குது. சோ அதே சமயத்துல புட் ஓஏயும் குறைஞ்சு கால் ஓஏயும் இன்கிரீஸ் ஆகுதா? அப்படின்னு பார்த்தீங்க அப்டின்னா, மார்க்கெட் வந்து கீழ போகும். புட்டுக்கு கீழ அதாவது செல் பிலோ கீழ ஸ்டெபிலைசேஷன் ஆகுது. சோ அந்த சமயத்துல நீங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா 9:15ல செக் பண்ணுங்க. சோ உங்களுக்கு அந்த சமயத்துல உங்களுக்கு புட் ஓஏ குறைஞ்சு கால் ஓஏ இன்கிரீஸ் ஆச்சு அப்டின்னா, ஃபர்தரா மார்க்கெட் வந்து கீழ ராலி ஆகும். சோ நீங்க ஃப்ரீக்வென்ட்டா ஒரு 3 ஸ்ட்ரைக்க செக் பண்ணலாம். ஸ்பாட்டுக்கு நியரஸ்ட்டான ஸ்ட்ரைக், ஃபியூச்சர் ட்ரேட் ஆகுற ஸ்ட்ரைக். சோ இந்த ஒரு 3 ஸ்ட்ரைக்க நீங்க வந்து ஃப்ரீக்வென்ட்டா நோட் பண்றீங்க அப்டின்னா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இதுல எனி டவுட் இதுல? ஆக்சுவலா இது ஃபுல்லா லாஜிக்கல். இது நீங்க ஒரே நாளையில கத்துக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. ஏன்னா, ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு லாஜிக்கலா நம்ம யோசிக்கிற மாரி இருக்கும். இத கீப் ஆன் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஆர் 2 மந்த்ல நீங்களே வந்து பிவோட்ல பை அபோவா, R1 வந்து செல் பிலோ இந்த மாரி உங்களால பிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ நம்ம எங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்டின்னாலே, ரிமைனிங் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் பிக்ஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா? சோ இதுல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குங்களா? பிவோட் பாயிண்ட் டவுன் ஆனால் புட் சைடு பை எடுக்கணுமா? சார் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பிவோட்ட தான் நான் வந்து செல் பிலோவா பிக்ஸ் பண்ணியிருக்கோம். காலையில உங்களுக்கு சொல்லியிருப்போம் இல்லைங்களா? சோ ஆஸ் பர் த ஓஏ இன்னைக்கு பிவோட் தான் நம்மளுக்கு வந்து செல் பிலோ. ஓகேங்களா? சோ இதுக்கு கீழ ஒரு ஃப்ளோட்டிங் கேண்டில் வந்துச்சு அப்டின்னா, S1 இங்க இருக்குது. நம்ம வந்து பிவோட்ட செல் பிலோ வச்சுக்கிறோம். S1 தான் நம்மளோட டார்கெட். சோ இதுக்கு கீழ ஒரு ஃப்ளோட்டிங் கேண்டில் வந்துச்சு அப்டின்னா, நம்ம என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? நம்ம வந்து புட் பை எடுத்து அதுக்கேத்த மாரி ஒரு அவுட் ஆஃப் த மனில ஒரு ஹெட்ஜ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மேம் ஸ்ட்ரைக்குக்கும், ஸ்பாட்டுக்கும் எப்பவுமே ஸ்ட்ரைக்குக்கும், ஸ்பாட்டுக்கும் ஒரு மந்தோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு 150 பாயிண்ட் அந்த மாரி டிஃபரன்ஸ் இருக்கும் சார். சரிங்களா? சோ அதுவே மந்த் எண்ட் ஆகும்போது அது 2மே ஈக்குவல் ஆயிடும். ஸ்பாட் நியர் என்ன பார்க்கணும்? ஸ்பாட்டுக்கு நியரஸ்ட்டா இருக்கிற ஸ்ட்ரைக்ல ஓஏ செக் பண்ணணும்னு சொல்ல வந்தேன் சார். ஓஏ செக் பண்ணணும். ஒரு 3 ஸ்ட்ரைக் ஓஏ எங்க பார்க்கறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் டவுட் வரும் இல்லைங்களா? அதனால எப்பவுமே எக்ஸ்பைரி அல்லாத நாள்ல ஃபியூச்சர் ஓஏ நம்ம செக் பண்ணுவோம். அதாவது ஃபியூச்சர் எங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்குதோ, அதுக்கு நியரஸ்டான ஸ்ட்ரைக்ல நம்ம ஓஏ செக் பண்ணுவோம். 950 ஸ்ட்ரைக்ல. ஓகேங்களா? அதுவே எக்ஸ்பைரி நாட்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பாட்டுக்கு நியரஸ்டான 2 ஸ்ட்ரைக்ல நம்ம வந்து ஓஏ செக் பண்ணுவோங்க. ஓகேங்களா? ஃபியூச்சர் ஸ்டேட் எந்த வேல்யூ மேம்? ஃபியூச்சர் வந்து என்ன வேல்யூ? இங்க பாருங்க. இப்ப ஃபியூச்சர் எங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்குது? 9:35ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. அப்ப நம்ம எங்க பார்ப்போம்? 9:50 ஒரு ஸ்ட்ரைக்க பார்ப்போங்களா? 9:50 ஸ்ட்ரைக்க பார்ப்போம். ஓகேங்களா? டுடே கால் ஓஏ இன்கிரீஸ். சோ டவுன் ட்ரெண்ட் ஆம. கால் ஓஏ இன்கிரீஸ் ஆகும்போது, புட் ஓஏ கம்மி பண்ணி குடுத்துச்சுன்னா வைங்க. இப்ப கால் ஓஏ நல்லா இன்கிரீஸ் ஆகுது. புட் ஓஏ கம்மி பண்ணி குடுத்துச்சு அப்டின்னா, மார்க்கெட் நல்லா கீழ வரும். சப்போஸ் கால் ஓஏ இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஆனா புட் ஓஏ கம்மி பண்ணியே குடுக்கல. ஓகேங்களா? புட் ஓஏ கம்மி பண்ணியே குடுக்கல. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, சோ கீழ வந்த மார்க்கெட் எகைன் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குங்க. சரிங்களா?
ஸோ ஃபியூச்சர் பாயிண்ட் புட் ஓஏ டிக்ரீஸ் ஆகுது. ஸ்பாட் ஓஏ இன்கிரீஸ் ஆகுது. அப்ப என்ன மேம் பண்ணணும்? சார் நம்ம வந்து ஃபியூச்சருக்கு நியரஸ்டான ஸ்ட்ரைக் பிளஸ் பிரைஸ் ஆக்ஷனையும் பார்க்கணுங்க. இப்போ பிரைஸ் ஆக்ஷன்ல பிவோட்டுக்கு கீழ மார்க்கெட் வந்து வந்துட்டு இருக்குது. நம்ம பிவோட் வந்து செல் பிலோ. ஸோ கீழ புஷ் பண்ணிட்டு இருக்குது. அதே நேரத்துல இந்த நேரம் வந்து ஃபியூச்சருக்கு நியரஸ்டான இதுல புட் குறைஞ்சு கால் இன்கிரீஸ் ஆச்சுன்னா ஃபர்தரா மார்க்கெட் வந்து கீழ வரும் அப்படின்னு எடுத்துக்கிறோங்க. ஓகேங்களா? சோ பிரைஸ் ஆக்ஷனையும் பார்க்கணும். பிரைஸ் எங்க கீழ தள்ளுதா, மேல போகுதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? சேஞ்ச் இன் ஓஏ இல்ல கால் அண்ட் புட் போத் இன்கிரீஸ். சார் சேஞ்ச் இன் ஒய்ல கால் அண்ட் புட் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா, அந்த மாரி சமயத்துல எல்லாம் மோஸ்ட்லி அந்த சைட் வேஸ்ல இருக்கும் சார் மார்க்கெட். ஓகேங்களா? எந்த ஒரு டைரக்ஷன்லயுமே பிரெடிக்ட் பண்ணாத ஒரு மாரி சைட் வேஸ் நிலையில இருக்குங்க. 2 சைடுமே ஈக்குவலா இன்கிரீஸ் பண்ணிட்டு இருந்தாலும், 2 சைடு ஈக்குவலா டிக்ரீஸ் பண்ணிட்டு இருந்தாலும், உங்களுக்கு அந்த மாரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்குங்க. அதனால நீங்க எல்லா நேரத்துலயும் உட்கார்ந்து பார்க்க வேண்டியதில்ல. சோ எப்ப உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்டெபிலைசேஷன் ஆக வேண்டியது வருதோ, அந்த மாரி சமயங்கள்ல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். எல்லா நேரமுமே உட்கார்ந்து இன்கிரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. சோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிவோட்டுக்கு கீழ ஒரு ஃப்ளோட்டிங் கேண்டில் கிடைச்சாலே, நம்மளுக்கு வந்து செல்லிங் பிரஷர் இங்க வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குங்க. ஓகேங்களா? சோ அதனால அந்த டைம்ல நீங்க வந்து பார்க்குறீங்க. சேஞ்ச் ஓஏ பார்க்குறீங்க அப்படின்னா, அது சப்ளை அண்ட் டிமாண்ட். சோ அந்த அந்த உருவான செல்லிங் பிரஷர் எது வரைக்கும் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஓஏ வச்சு செக் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? பட் ஸ்பாட் மேல வருதுல்ல மேம். சார் ஸ்பாட் பிரைஸ் ஆக்ஷன் எப்படிங்க சார் மேல வரும்னு சொல்றீங்க? அதாவது இப்ப இங்க பாருங்க, இங்க பிரைஸ் இங்க மேல புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மேல வந்துட்டு இருக்குது. எஸ் சார் பிரைஸ் இங்க புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. மேல தான் போய் அவங்க கீழ பிவோட்டுக்கு கீழயே விடல. இந்த செல்லிங் பிரஷர் கிரியேட் ஆயிருக்கே பையர்ஸ் வந்து விடல. மேல புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க ரொம்ப நேரமா அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. கீழ வந்த மார்க்கெட்ட அவங்க டிஃபெண்ட் பண்ணி மேல எடுத்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. கீழ பிவோட்டுக்கு கீழ அவங்க ஸ்டேபிலைசேஷன் கிடைக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. பிரைஸ் இப்ப மேல தான் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் குடுக்கணும் சார். மார்னிங் ட்ரெண்ட் கண்டுபிடிச்சுட்டு, அப்புறம் எப்ப என்ட்ரி எடுக்கணும். ஓகே. ஒரு ட்ரெண்ட் ஃபைண்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் பை அபோவ், செல் பிலோ வேல்யூ பிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஒன்ஸ் இந்த பை அபோவ்க்கு மேலயோ, செல் பிலோக்கு மேலயோ நம்மளுக்கு வந்து ஸ்டெபிலைசேஷன் கிடைக்கும்போது தான் நம்ம பொசிஷனுக்கு போவோங்க. ஓகேங்களா? சோ பை அபோவ்க்கு மேலயோ, செல் பிலோக்கு மேலயோ ஒரு ஸ்டெபிலைசேஷன். இப்போ நம்மளுக்கு பை பொசிஷன் போகணும் அப்படின்னா, இந்த R1 தான் நம்ம இன்னைக்கு பை அபோவ் வச்சுக்கிறோம். சோ இதுக்கு மேல நம்மளுக்கு ஒரு ஃப்ளோட்டிங் கேண்டில் வரணும். ஓகேங்களா? சோ இதுக்கு மேல ஒரு ஃப்ளோட்டிங் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா, நம்ம பை பொசிஷன் போவோம். அதுவே பிவோட் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு செல் பிலோ. இதுக்கு கீழ ஒரு ஃப்ளோட்டிங் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா, நம்ம செல் பொசிஷன் போலாம். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க இங்க ஒரு ஃப்ளோட்டிங் கேண்டில் வந்திருக்குது. ஆனா இது ஆல்மோஸ்ட் டார்கெட் கிட்ட வந்திருக்குது. கரெக்ட்டுங்களா? சோ இந்த மாரி இடத்துல நீங்க விட்டுட்டு, நல்ல ஒரு இந்த இடத்திலேயே நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும்போது நீங்க எடுத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ஏன் அப்டின்னா, இது ரொம்ப பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண முடியாது. சோ ஆல்மோஸ்ட் இது டார்கெட் கிட்டயே வந்திருக்கும். சோ அதனால இங்க நல்லா இந்த இடத்துல கிடைக்கிறபோது, அந்த மாரியான ஃப்ளோட்டிங் கேண்டில் கிடைக்கும்போது நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸ்டெபிலைசேஷன் ஒரு ஃப்ளோட்டிங் கேண்டில் வருங்க. இதுதான். இங்க பாருங்க. இது இந்த மாரி வரும். இந்த ஒரு டிரா பண்ணிக்கிறோம் இல்லீங்களா? இந்த லைன. இந்த லைன முட்டாம ஒரு கேண்டில் வருங்க நம்மளுக்கு. எஸ். நிஃப்டி ஃபியூச்சர் சாதாரணமா இப்படிதாங்க மேம். இந்த நேரம் நீங்க போய் பைன்னு குடுத்தீங்க அப்படின்னா, அந்த ஃபண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பை ஆகும். பிரைஸ் வந்து இப்ப கீழ புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல. இங்க பாருங்க கீழ வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? சோ இதுக்கு கீழ வரும்போது தான் அது சேஞ்சஸ் ஆகும். டைரக்ஷன் வந்து இதுக்கு கீழ வரும்போது அது ரெட்டா, கிரீனாங்கிறது சேஞ்சஸ் ஆகும். அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்டில் நம்ம அப்ல தான் இருக்கிற மாரி நம்மளுக்கு காமிக்கும். 950 நாட் டிக்ரீஸ் சிஇ ஓஏ சேஞ்ச் பட் பிஐ டிக்ரீஸ் ஸ்லைட்லி. என்னங்க சார் சொல்ல வர்றீங்க? அதாவது 9:15ல கிட்டத்தட்ட ரொம்ப நேரமா அதே தாங்க சார் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க பார்த்தீங்களா? அப்பலயே பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு 9,67,000 தான் இருந்துச்சு. இங்க 22,00,000 தான் இருந்துச்சு. அதே இடத்துல தாங்க சார் இருக்காங்க. ஸ்லைட்டா இன்கிரீஸ் பண்ணி மாத்தி மாத்தி தான் வராங்க. அதுதான் இந்த நேரம் ஃபைட் நடந்துட்டு இருக்கறதுக்கான சான்ஸே. பார்த்தீங்களா? சார் ஸ்லைட்டா தான் இன்கிரீஸ் ஆகுதுங்க சார். பெரிய டிஃபரன்ஸே இல்ல. 9,000 9,00,000 ரொம்ப நேரமா அப்படியே தான் இருக்குதுங்க. இது 22,00,000 அப்படியே தான். இதுவும் குறையல, இதுவும் இன்கிரீஸ் ஆகல. ஓகேங்களா? பெருசா அதனால தான் இங்க பாருங்க அதே வேலைக்கு இந்த 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 இடத்திலேயே தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வேணா பாருங்க. ரொம்ப நேரமா இங்க தான் இருக்கிறோம்.
சோ அதனால தான் சைட்வேஸ். எந்த ஒரு சேஞ்சஸுமே இங்க நடக்கல. பெருசா ஓஏ வரல. அட் டைம் மார்க்கெட் 10 நான் பார்க்கும்போது ஃபியூச்சர் ஓஏ 9:15, 9:30 என்னன்னு எப்படி பார்க்கறது? பார்க்க முடியாதுங்க சார். நீங்க குரூப்ல கேட்டுக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர் ஓஏ சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஃபியூச்சர் ஓஏ சேஞ்ச் ஆயிருக்குங்க. அது மட்டும் பார்க்க முடியாதுங்க சார். இங்க நான் ஐடி அப்படிங்கிறது யார் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கறது இல்லைங்களா? போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல தானே நம்மளுக்கு இன்ட்ராடே டிஃபென்ஸ் எல்லாம் குடுப்பாங்க. இங்க பாருங்க மேல தான் அ இது பண்றாங்க. மேல தான் புஷ் பண்றாங்க. இங்க பாருங்க. மேல தான் போகுது. செக் பண்ணுவோம் பார்க்கலாம் இருங்க. ஸோ இருங்க வைட் ரூல் சார் நீங்க போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இன்ட்ராடே டிஃபென்ஸ்ன்னு சார் குடுத்திருப்பாரு இல்லைங்களா? அதனால தான் நான் அது வரைஞ்சிருக்கேன். ஸோ இன்ட்ராடே டிஃபென்ஸ்ங்க சார் இன்னைக்கு. மார்க்கெட்ல இது வந்து நேத்து மார்க்கெட் வச்சு சார் வந்து ஃபைண்ட் பண்ணியிருப்பாருங்க இன்ட்ராடே டிஃபென்ஸ். அதத்தான் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகும் மார்க்கெட். அதே மாரி அங்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? அ இஃப் இட் கிராஸஸ் 9:50 வி கன்ஃபார்ம் த அவுட். இப்போ இல்ல சார் நம்ம எப்போ இந்த 9:51க்கு மேல நம்மளுக்கு இந்த நேரம் ஒரு ஸ்டெபிலைசேஷன் கேண்டில் கிடைச்சது அப்டின்னா, நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க சார். ஃப்ளோட்டிங் கேண்டில் கிடைச்சதுன்னா, பையிங் பிரஷர் கிரியேட் ஆகுது அப்டிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஹவ் டூ செட் மேம் ஐடி. ஸோ இன்ட்ராடே டிஃபென்ஸ் எல்லாமே ஒரு பாஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் தாங்க. நேத்து நடந்த மார்க்கெட்ல எங்கெல்லாம் கால் ஓஏ அதிகமா இருக்கு, எங்கெல்லாம் புட் ஓஏ அதிகமா இருக்கு அப்டிங்கிறத வந்து நோட் பண்ணி நம்ம பார்க்கணுங்க. எந்த இடத்துலலாம் கால் ஓஏ அதிகமா சாரி நேத்து நடந்த மார்க்கெட்ல எங்கெல்லாம் டபுள் பாட்டம் ஆச்சு, டபுள் டாப் ஆச்சு, எந்த இடத்துலலாம் வால்யூம் அதிகமா கிரியேட் ஆச்சு. ஸோ அத எல்லாமே நீங்க நோட் பண்ணி எழுதுறீங்க அப்டின்னா, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்குங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு பை அபோவ் செல் பிலோ ஃபிக்ஸ் பண்றதுக்கு வந்துருங்க. ஒன் பை ஒன்னா கத்துக்கோங்க. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். ரெகுலரா நீங்க பார்க்குறீங்க அப்டின்னா, உங்களுக்கு அது கரெக்ட்டா இருக்காது. ஒன் பை ஒன்னா நீங்க பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு பை அபோவ் செல் பிலோவ ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இது ஃபிக்ஸ்ன்னு பண்ணுங்க. அப்புறம் பொசிஷனல் வேல்யூஸ் அப்புறம் நம்ம வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அனாலிசிஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? ஏதாவது ஒண்ணுல ஃபர்ஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி அத ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேம் நவ் மார்க்கெட் இஸ் 850 சேஞ்ச் ஸ்லைட் வைஸ் ஸ்டில் நாட் பிரேக்கிங். பார்க்கலாம் சார் ஒரே நிமிஷம். சார் ரொம்ப க ஐ 30 நான் 8,00,000 ஓஏ தாங்க சார் இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்லைட்டா தான் இன்கிரீஸ் பண்றாங்க. அதுக்கு தான் இப்ப சடன் ஒரு ஸ்பைக் கீழ வந்துச்சு பார்த்தீங்களா? சடன் ஒரு ஸ்பைக் கீழ வந்துச்சு. ரொம்ப ஸ்லைட். ஆனா அங்க பாருங்க கால் ஓஏ அப்படியே இருக்காங்க. கரஞ்சே குடுக்கல. மேல போகும் உங்களுக்கு வந்து கால் ஓஏ இன்கிரீஸ் ஆகணும் இல்லைங்களா? கால் ஓஏ இன்கிரீஸ் ஆகணுங்களா இல்லைங்களா? அப்பதானே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா மார்க்கெட் வரும். புட்டு மட்டும் லைட்டா கரஞ்சிருக்குது. அதுவும் பெருசா கரையல. கொஞ்சம் தான் கரஞ்சிருக்குது. ஸ்டில் அதனால தான் அதே இடத்துலயே நம்ம நின்னுட்டு இருக்கோம். இப்ப பார்க்கலாம். இந்த டைம் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது புட் வந்து இன்கிரீஸ் தான் ஆயிருக்குங்க. ஏன்னா, நம்மளுக்கு மார்க்கெட் மேல தான் பிரைஸ் புஷ் பண்ணிட்டு இருக்குது பாருங்க. ஏன்னா, உங்களுக்கு ஓஏ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் தாங்க சார் வரும். பிரைஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேங்களா? அதனால நீங்க அப்படிதான் கம்பேர் பண்ணணும். பிரைஸ் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஓஏ தெரியும். 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா தான் ஓஏ ரெஃப்ரெஷ் ஆகுங்க. சோ அ பிரைஸ் வந்து மேல புஷ் பண்ணிட்டு இருக்குது. சோ இப்ப நம்ம செக் பண்ணலாம். இங்க பாருங்க. பிரைஸ் இந்த ஸ்ட்ரைக்ல எல்லாம் நம்மளுக்கு இன்கிரீஸ் ஆகுதான்னு பார்ப்போங்க. சோ பிரைஸ் மேல புஷ் பண்ணிட்டு இருக்குது. சோ அதான் மார்க்கெட் இப்ப மேல மூவ் பண்றாங்க. இப்போ ஓஏ ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரும்போது உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இதுல? புரிஞ்சுங்களா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு? பிரைஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஷோ ஆகும். பிரைஸ மேல புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஓஏ புஷ் ஆகும். நீங்க இப்படிதான் பார்க்கணும். அதனால தான் நம்ம ஃப்ளோட்டிங் கேண்டில்ங்கிறது ஃபர்ஸ்ட் வந்துரும். அத வந்தாலே அந்த இடத்துல இந்த இடத்துக்கு மேல வந்துச்சுனாலே ஒரு பையிங் பிரஷர் கிரியேட் ஆகும்னு நம்ம சொல்றதுக்கு. ஃப்ளோட்டிங் கேண்டில் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னா, இந்த லைன நான் வரைஞ்சுட்டேன். இன்னைக்கு வந்து 9:51 தான் நம்மளுக்கு வந்து ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு பை அபோவ் ஓகேங்களா? R1 தான் நம்மளுக்கு வந்து பிஏ. இங்க ஒரு லைன் நான் வரைஞ்சுட்டேன். இந்த லைனுக்கு மேல இந்த லைன முட்டாம ஒரு கேண்டில் வரணும். ஒரு விக்கோ, பாடியோ எதுவா இருந்தாலும் இந்த லைன வந்து நம்மளுக்கு முட்டாம வரணும். சோ அப்பதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அத ஃப்ளோட்டிங் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எஸ். கரெக்ட்டுங்க சார். பிரைஸ் தான் ஃபர்ஸ்ட் புஷ் ஆகும். அப்புறம் தான் ஓஏ வந்து சேஞ்சஸ் வரும். இங்க பாருங்க. இப்போ ஓஏ இங்க 9:50ல ஓஏ இன்கிரீஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? இங்க பாருங்க. 9:50ல ஓஏ இன்கிரீஸ். இதுவும் இன்கிரீஸ் ஆயிருக்குது. இங்க பாருங்க. கால் சைடும் இன்கிரீஸ் ஆயிருக்குது.
அவங்க ஸ்டில் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஸ்ட்ரைக்ல பாருங்க. 850, 900 ஸ்ட்ரைக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓஏ இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம 3 ஸ்ட்ரைக்க செக் பண்ணணும். 1 ஆர் 2 இல்ல 3 ஸ்ட்ரைக் நம்ம செக் பண்ணும்போது கரெக்ட்டா இருக்கும். ம். பிரைஸ தான் அங்க புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இனிதான் அந்த ஓஏ வந்து நம்மளுக்கு வந்து இதாகும், ட்ரிக்கர் ஆகும். ஒரே நாளையில வாட்ச் பண்ணீங்கன்னா, இது கஷ்டமா இருக்கும். ரெகுலரா இத பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி அந்த மாரி புஷ் ஆகுது அப்டின்னா, போன வேகத்துக்கு மார்க்கெட் வந்து கீழ வரதுக்கும் பாசிபிலிட்டீஸ் இருக்கும். ஓகேங்களா? புட் ஓஏ வந்து இன்கிரீஸ் ஆகுது பாருங்க. 9:15ல இன்கிரீஸ் ஆயிருக்குது. கா உங்களுக்கு வந்து 900லயும் இன்கிரீஸ் ஆயிருக்குது. பிரைஸையும் மேல புஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. புட் ஓஏ இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்குது. ஸோ கால் ஓஏ டிக்ரீஸ் பண்ணல அப்டின்னா, மார்க்கெட் போன வேகத்துக்கு வரும். சொன்னேன் இல்லைங்களா? போன வேகத்துக்கு கீழ இறக்குவாங்க. நம்ம கால் ஓயை கவர் பண்ணி குடுக்கணும். அது நடக்கல அப்டின்னா, போன வேகத்துக்கு மார்க்கெட் வந்து கீழ இறக்குவாங்க. புரிஞ்சுங்களா? எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது? ஒரு ஐடியா கிடைக்குதுங்களா? கால் ஓயை டிக்ரீஸ் ஆகணும். எஸ். கரெக்ட்டுங்க. கரெக்ட் சார். கரெக்ட்டுங்க. நீங்க ஒரு நாள் வாட்ச் பண்ணிட்டு மார்க்கெட் மூவ் ஆகல அப்படின்னு சொல்லிறாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்தாவது கீப் ஆன் வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அது பிராக்டிஸ்க்கு வரும். என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும். பார்க்கும்போது வெறும் ஓஐ மட்டுமே பார்த்துட்டு இருக்காதீங்க. பிரைஸையும் சேர்ந்து மேட்ச் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? சோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இந்த இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இது எல்லாமே நீங்க வாட்ச் பண்றது பொறுத்து தான். ஓகேங்களா? சோ இப்போ இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸ்ட்ரைக் ஃபியூச்சர் பிரைஸ் ஸ்ட்ரைக் கன்ஃப்யூஸ்டு மேம். எஸ் சார். ஏன் அப்டின்னா, நம்ம வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஃபியூச்சருக்கும், ஆப்ஷனுக்கும் நம்மளுக்கு வந்து 150 பாயிண்ட் டிஃபரன்ஸ் வருதுல்ல சார். அதுதான் அந்த கன்ஃப்யூஷனேங்க. அதனால தான் நான் சொன்னேன் ஒரு 3 ஸ்ட்ரைக்க பாருங்கன்னு. ஸ்பாட்டுக்கு நியரஸ்ட்டான 2 ஸ்ட்ரைக், ஃபியூச்சருக்கு நியரஸ்ட்டான 1 ஸ்ட்ரைக். ஸோ இந்த 3 ஸ்ட்ரைக் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் சார். ஓகேங்களா? ஒரு 3 ஸ்ட்ரைக் பாருங்க. கரெக்ட்டா இருக்கும். 5 மினிட்ஸ்ல எஸ் சார். 5 மினிட்ஸ்ல தான் ஃப்ளோட்டிங் கேண்டில் வரணும். ஸ்டில் நம்ம எங்கேயுமே ஃப்ளோட்டிங் கேண்டில் வரல. ஓகேங்களா? ஸோ ஸ்டில் நம்மளுக்கு எங்கேயுமே ஃப்ளோட்டிங் கேண்டில் வரல. பிரைஸும் அங்க பெரிய சப்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணல. இந்த ஃப்ளோட்டிங் கேண்டில் வந்து அந்த சமயத்துல நம்மளுக்கு ஓஏ டிக்ரீஸ், இன்கிரீஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியும்போது தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா தெரியும். இங்க பாருங்க இப்ப கால் ஓஏ தான் இன்கிரீஸ் ஆகுறாங்க. புட் ஓஏ வந்து கம்மி தான் ஆகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ பிரைஸ் வந்து இப்போ கீழ புஷ் ஆகும். இப்ப டிக்ரீஸ் ஆயிருக்கு இல்லைங்களா? சோ இப்போ புஷ் ஆகும். சோ அது மாறி, மாறி வரும். ஒன்ஸ் இந்த இதுக்கு மேல போன வரைக்கும் பாருங்க. இதுக்கு மேல ஒரு ஃப்ளோட்டிங் கேண்டில் கிடைக்கும்போது பாருங்க, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்ப பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்காது. ஒன்ஸ் ஃப்ளோட்டிங் கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, எது வரைக்கும் மூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஓகே. தென் இதுல உங்களுக்கு இந்த ஆர்டர் எடுக்கிறதுல உங்களுக்கு எதுவும் இதுல டிஃபிகல்ட்டிலே இல்ல இல்லைங்களா? சோ எப்படி ஒரு ஸ்டாக்குக்கு வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும், அதெல்லாம் உங்கனால எடுத்துக்க முடியும். கரெக்ட்டுங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. சோ நான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கேன். மேடம் அந்த ஃப்ளோட்டிங் கேண்டில் பார்க்கணும்னு சொன்னீங்க இல்லையா? அது வந்து 5 மினிட்ஸ்ல மட்டும் வந்தா மட்டும் தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுமா? இல்ல 10 மினிட்ஸ், 2 மினிட்ஸ் அந்த 5 மினிட்ஸ் இல்ல மேம். இந்த 5 மினிட்ஸே நம்மளுக்கு தான் வேணும். நம்ம இன்ட்ராடேக்கு 5 மினிட்ஸ் தாங்க மேம் யூஸ் பண்றோம். அந்த 5 மினிட்ஸ்ல நம்மளுக்கு கிடைக்கிற ஃப்ளோட்டிங் கேண்டில் வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோங்க. இப்ப நம்ம 950 சொல்லி 960 ஆனாலும் கூட அந்த ஃப்ளோட்டிங் கேண்டில் வராதனால நம்ம வந்து நம்ம பை அபோவ்க்கு நம்ம போகல. அப்படிதானே மேடம் ஆமாங்க மீனிங் மேம். இருக்கு? இங்க பாருங்க. இப்ப பை அபோவ் மேல நம்ம இன்னும் ஸ்டேபிளைசேஷனே ஆகல. நம்ம இப்ப வரைக்கும் பொசிஷன் மாட்டோம். ஒன்ஸ் வந்து ஸ்டேபிளைசேஷன் ஆச்சுன்னா தான் நம்ம போவோம். சரிங்களா? ஓகே, ஓகே மேம். ம். எக்ஸாம்பிள் இப்ப 9, 8 கரெக்ட் சார். டிஜிஎன் சார் கரெக்ட்டுங்க. கரெக்ட்டுங்க. நம்ம அதுக்கு தான் ஒரு 1 ஆர் 2 ஸ்ட்ரைக் நம்ம சேர்த்தியே நம்ம பார்க்கறது. ஓகேங்களா?
சோ இந்த 3 ஸ்ட்ரைக்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மேல புஷ் ஆகுது. பிரைஸ் மேல புஷ் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓகேங்களா? சோ ஓஏ அப்டேட் ஆகும்போது புட் ஓஏ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி குடுக்குங்க. பிரைஸ் மேல தான் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஓகேங்களா? இதுல இந்த மாரி ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது இல்லைங்களா? மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர், எஸ்எல் லிமிட், எஸ்எல் மார்க்கெட். சோ இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது இல்லைங்களா? சோ ஒரு ஜிடிடி ஆர்டர் போடுறது, இதெல்லாம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்குவீங்க இல்லைங்களா? மேடம் எஸ்எல் மார்க்கெட்ன்றது நம்ம ஸ்டாப் லாஸ் குடுத்தா அந்த மார்க்கெட் பிரைஸ்ல போயிரும். எஸ்எல் லிமிட்ன்றது நம்ம அந்த பிரைஸையும் சேர்த்து ஃபிக்ஸ் பண்றது அதானே மேடம்? ஆமாங்க மேம். எஸ்எல் நார்மலா இப்ப நெறைய குவான்டிட்டி போடுறோம்னா வச்சுக்கோங்க மேம். நெறைய ஆ. குவான்டிட்டி போடுறோம். இப்போ நம்ம ஒரு லிமிட் ஆர்டர் குடுத்துருவோம். எனக்கு இந்த லிமிட்டுக்கு கீழ வந்தா எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிறட்டும் அப்படின்னு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் 100 ஒரு 1000 குவான்டிட்டி போடுறோம். ஓகேங்களா? 1000 குவான்டிட்டி போடுறோங்க. ஓகே. மேம் கேக்குது இல்லைங்களா? ஓகே. ஒரு 1000 கேக்குது மேடம். குவான்டிட்டி சொல்லுங்க. போடுறோம். இப்போ நான் வந்து ரூ. 100க்கு போடுறேன். எனக்கு ₹95க்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஆ. 1000 குவான்டிட்டியுமே ஒரு 1000ங்கிறது ரொம்ப கம்மியான குவான்டிட்டி. ஒரு நெறைய குவான்டிட்டி ஒரு 1,00,000 குவான்டிட்டி மாரி போடுறோம்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு ஸ்டாப் லாஸ் லிமிட் ஹிட் பண்ணிட்டேன் அப்டின்னா, சப்போஸ் நான் வந்து அந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணும்போது, அந்த இடத்துல நான் விக்கிற ஸ்டாக்க வாங்குறக்கு ஆள் வேணும். கரெக்ட்டுங்களா? அந்த ஆமா. இடத்துல ஆள் இல்ல. நான் வந்து குவான்டிட்டி நெறைய போட்டு வச்சுக்கிறேன். எனக்கு அவ்ளோ குவான்டிட்டி அந்த பிரைஸ்ல அந்த டைம்ல எனக்கு வாங்குறக்கு ஆள் இல்ல அப்டின்னா, நம்மளுக்கு வந்து எஸ்எல் லிமிட் ஆர்டர் வந்து ஸ்கிப் ஆயிடுங்க. சரிங்களா? சோ அதுல ஓகே. அந்த டைம்ல என்னென்ன ஆர்டர் வந்து பிளேஸ் ஆச்சோ, அதுக்கு மட்டும் தான் அது குவான்டிட்டி எக்ஸிக்யூட் ஆகும். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஸ்கிப் ஆயிடும். சோ அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா, எஸ்எல் மார்க்கெட் ஆர்டர் போட்டீங்க அப்டின்னா, மார்க்கெட் ஆர்டர் போட்டீங்கன்னா, சப்போஸ் அதுக்கு கீழ வந்தாலும் கூட, அந்தந்த அடுத்தடுத்து என்னென்ன ரேஞ்சஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் ஆகுதோ, அதுக்கேத்த மாரி உங்களுக்கு வந்து குளோஸ் ஆயிடும். இல்ல அப்டின்னா, அந்த ஆர்டர் வந்து ஸ்கிப் ஆகுங்க. அதுதான் அந்த லிமிட்டுக்கும், மார்க்கெட் ஆர்டருக்குமான இருக்கிற டிஃபரன்ஸே வந்து பாத்தீங்கன்னா. இப்போ நம்மளோடதுல பாத்தீங்கன்னா 1800 வரைக்கும் தான் நம்ம போட முடியும். இல்லையா மேடம்? ஆமாங்க மேம். குவான்டிட்டி வந்து 1800 வரைக்கும் தான். நான் செக் பண்ணி பார்த்ததுல 1800 வரைக்கும் தான் வருது. இல்லையா? எதுக்கு மேம் புரியலைங்க. என்ன போடுறதுக்கு கேட்கிறீங்க? லாட் வந்து லாட் வந்து 1800 வரைக்கும் தான் போட முடியுது மேடம். ஆமாமா. லாட் சைஸ் ஆமாங்க. 1800 குவான்டிட்டி தான் நமக்கு வருது. இல்லைங்களா? மேம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அது இன்கிரீஸ் பண்ணலாம் மேம். நம்ம இன்ஸ்டிடியூட் ட்ரேடரா இருக்கும்போது, அதுக்கேத்த மாரி நம்ம பண்ணிக்க முடியுங்க. 1800 குவான்டிட்டியே லாட்டே பெரிய லாட்டுங்க மேம். ஓகேங்களா? பெருசு தான். இல்ல நான் 1800ங்கிறதே கேட்கிறேன். நம்மளுக்கு நீங்க பெருசு. வந்து 1,00,000 சொன்னீங்களே, அந்த மாரிலாம் வராதுல்லன்னு கேட்டேன். இல்ல இந்த எஃப்ஏடிஎஸ் போடுற மாரி, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேங்க மேம். ஓகேங்களா? இருக்கிறதுலயே பெரிய எஸ். லாட் சைஸ். அதாவது பெரிய லாட் சைஸ்ல போறவங்களுக்காக நான் சொன்னேனுங்க. எக்ஸாம்பிள்க்காக நான் சொன்னேன். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த 5 மினிட்ஸ்ல அந்த ஃப்ளோட்டிங் சார்ட் வந்திருக்குல்ல மேடம்? எஸ் மேம். இப்ப நீங்க வந்து உங்களோட பொசிஷனுக்கு போய்க்கலாங்க. இப்ப நீங்க இப்ப நீங்க பொசிஷன் என்ன எடுத்தீங்க அப்டின்னா, இந்த இடத்துல நம்ம ஓஏ செக் பண்ணுவோம். இருங்க. யாரும் இப்போ பொசிஷன் எடுத்து வச்சுறாதீங்க. செக் பண்ணுங்க. நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். பாருங்க 9:15ல கால் ஓஏ இன்கிரீஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? சோ கால் ஓஏ இன்கிரீஸ் ஆயிருக்குது. இதுல எல்லாத்துலயுமே லைட்டா இன்கிரீஸ் ஆயிருக்குது. ஓகே நம்மளுக்கு அதனால தான் அந்த ஃப்ளோட்டிங் கேண்டில் வந்திருக்குது. சோ இப்ப பிரைஸ் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். பிரைஸும் மேல தான் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துல பொசிஷன் எடுத்திருப்போம். கரெக்ட்டுங்களா? ஆ. 790ல நம்ம எடுத்திருப்போம். நம்ம இது வரைக்கும் வச்சிருப்போம். இது வரைக்கும் தான் நம்ம ஹோல்ட் பண்ணியிருப்போம். இப்ப நம்ம எடுக்கிற அந்த பொசிஷன் வந்து, ஆ நீங்க சொல்றது பிஇல தான் எடுக்கணும். இல்லையா ஆ, மேடம்? ஆமாங்க மேம். இங்க பிஇல பாருங்க. எடுத்தா ஓஏ இன்கிரீஸ் ஆயிருக்குங்களா? 10,00,000 வந்துருச்சு பாருங்க. தெரியுதுங்களா? தெரியுது. ஓகே. ஃப்ளோட்டிங் கால் குறையுது பாத்தீங்களா? நோட் பண்ணீங்க. ஆமா. கொஸ்டின் கேட்காதீங்க. இப்போதைக்கு இத நோட் மட்டும் பண்ணுங்க. இங்க பாருங்க. புட் இன்கிரீஸ் ஆகுது. கால் சரி, சரி. குறையுதுங்களா? ஆ. மார்க்கெட் மேல புஷ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஓ! இந்த புஷ் ஆனதுக்கு தான் இப்ப இங்க ஓஏ ரியாக்ட் ஆயிருக்குது. புஷ் ஒன்ஸ் பிரைஸ் தான் ஃபர்ஸ்ட் புஷ் ஆகுங்க. அப்புறம் தான் ஓஏ வந்து ரியாக்ட் ஆகும். இங்க மேல புஷ் ஆனதுக்கு தான் இந்த நேரம் இதாகுது. இது அப்படியே ரெகுலரா இது கன்டின்யூ ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணும். இல்ல அப்படின்னா கீழ வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு எகைன் போகும். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டில் இதோட கன்டின்யூ ஃப்ளோட்டிங் கேண்டிலா நம்மளுக்கு இன்னும் ஃபார்ம் ஆகல. வெயிட் பண்ணுங்க. இந்த ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இத நம்ம கன்ஃபார்மே பண்ணுவோம். ஓ! சரி. இங்க ஓகே பாருங்க. மேடம். அப் ஒரே ம். நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு 50 செகண்ட் இருக்குது. இன்னும் இது ஃப்ளோட்டிங் ஹேண்ட்லாம் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகல. ஏன்னா, இந்த இது முடிஞ்ச வரைக்கும் தான் அத நம்ம ஃப்ளோட்டிங் கேண்டில் அப்டின்னே டிசைட் பண்ணுவோம். ஓ! சரி. சோ, அந்த சமயத்துல நல்லா ஃப்ளோட்டிங் கேண்டிலும் ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, புட் ஓ இன்கிரீஸ் ஆகும். கால் ஓயே கவர் ஆகும். இப்படித்தான் நம்ம எடுக்கணும்.
இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறப்ப தான் தெரியுது மேடம். எஸ் மேம். எஸ். அதுதான் நீங்க நீங்க இப்போதைக்கு ட்ரேட் எடுக்கிறத விட கொஞ்சம் மார்க்கெட்ட வாட்ச் பண்ணுங்க. கொஞ்சம் மார்க்கெட்ட வாட்ச் பண்ணுங்க. மார்க்கெட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதுதான் முக்கியங்கிறேன் நானு. அப்புறம் நீங்க ட்ரேட் எடுக்கலாம். நம்ம எடுக்கிற ட்ரேட் எல்லாம் அப்பதான் நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கும். மார்க்கெட்ட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சோ, இப்ப நம்மளுக்கு வந்து ஃப்ளோட்டிங் கேண்டில் இது ஃப்ளோட்டிங் கேண்டில் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ, நம்ம இங்க ஒரு பொசிஷன் எடுக்கிறோம். ஓகேங்களா? சோ, இப்போ நான் பொசிஷன் எடுத்துட்டு இந்த கால் ஓய் நம்மளுக்கு எப்படி கவர் பண்ணி குடுக்குது? எப்படி இன்கிரீஸ் ஆகுது? இத பார்த்தோம்னா, அடுத்தது நம்மளுக்கு இந்த டார்கெட் அச்சீவ் ஆகுமா? அத வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. செல் பிலோ கீழ ஃப்ளோட்டிங் கேண்டில் வந்தா மார்க்கெட் கீழ போகுமா? எஸ் மேம் போகுங்க. ஃப்ளோட்டிங் கேண்டில் வந்துச்சுனாலே சோ இது எப்படி அப்படின்னா, நம்ம எப்பவுமே வந்து ஒரு கன்ஃபார்மா கண்டிப்பா போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம வந்து ஒரு ஹெட்ஜிங்கோட மூவ் பண்றோம். அந்த இடத்துல பையிங் பிரஷர் கிரியேட் ஆகுறது தான் அந்த ஃப்ளோட்டிங் கேண்டில் வரதுக்கான ரீசன். சோ எல்லா நாளுமே அத அச்சீவ் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து அத அச்சீவ் பண்ணாமயும் போகும். சோ அதுக்காக தான் அந்த ஹெட்ஜிங் எடுக்கிறோம். சப்போஸ் இப்ப நம்ம இங்க எடுத்துட்டோம். ஒரு ஹெட்ஜோட மூவ் பண்ணிடுறோம் அப்படிங்கும்போது, ஃப்ளோட்டிங் கேண்டில் கிடைச்சிட்டு மார்க்கெட் மேல போகல அப்படின்னா, ஒரு வேள செல் பிலோ கீழ வந்து ஸ்டெபிலைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஓடிஎம் தூக்கி விட்டுட்டு ஐடிஎம்க்கு மாத்திட்டு நம்மளோட லாஸஸ் வந்து கம்மி பண்ணிடுவோம். சோ உங்களுக்கு அதுல இன்னும் நல்ல 2 டார்கெட் அச்சீவ் ஆச்சுன்னா, உங்களுக்கு அதுல ப்ராஃபிட் கிடைச்சிரும். சோ இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். எல்லா நாளுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹெட்ஜோட மூவ் பண்றோம். நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமான்னு கேட்டா, சம் ஹெட்ஜ் லாஸஸ அவாய்ட் பண்ணி தான் தரும். சரிங்களா? சோ அத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ வேற யாரும் ஏதோ கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. எனி எனி டவுட்ஸ் இதுல? புட் ஒய் இன்கிரீஸ் ஆகுறாங்க. கால் ஒய் கவர் பண்ணல இப்போதைக்கு. பார்ப்போம். ம். பாத்தீங்களா? நம்மளுக்கு ஃப்ளோட்டிங் கேண்டில் கிடைச்சாச்சு. சோ நம்ம இங்க தான் எடுத்திருப்போம் ஆர்டர். இப்போ மார்க்கெட் இதுவரைக்கும் போகுதான்னு பார்க்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு புட் ஒய் இன்கிரீஸ் ஆயி கால் ஒய் கவர் ஆகுதான்னு பார்க்கணும். வந்துருச்சு சார். வந்துருச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா? வந்துருச்சு. இதுதான் நம்மளுக்கு ஃப்ளோட்டிங் கேண்டில். வந்துருச்சு. திஸ் இஸ் கால்ட் ஃப்ளோட்டிங் கேண்டில். திஸ் ஒன். ஓகேங்களா? இதுதான் ஃப்ளோட்டிங் கேண்டில். 900 ஸ்ட்ரைக்ல கவர் பண்ணிட்டாங்க. ஓகே. பாருங்க கால கவர் பண்றாங்களா சார்? கால் கவர் பண்ணணும். அதுதான் முக்கியம். பாருங்க புட் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா? அப்படியெல்லாம் இங்க 87, 86 தானே இருந்துச்சு. எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பில்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. புட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு தான் இப்ப மார்க்கெட் வந்து மேல ஃப்ளோட்டிங் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குது. சோ இப்ப நம்ம ஆர்டர் எடுத்திருப்போம். நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்போம். சரிங்களா? சோ ஹோப் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நீங்க ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி ஃப்ளோட்டிங் கேண்டில் கிடைக்குதுன்னா, நீங்க ஒரு பேப்பர் ட்ரேல ஃபர்ஸ்ட்டு போட்டு விடுங்க. ஓகேங்களா? அது எப்படி வொர்க் ஆகுதுங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ரியல் ட்ரேட் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இது வந்து இது வந்து மேஜிக் இல்லைங்க. மேஜிக் இல்லைங்க. ஹலோ சரி, சரி. சார் சொல்லுங்க. சார் சொல்லுங்க. எக்கோ ஆகுது மேடம் சார். இந்த எக்கோ ஃப்ளோட்டிங் ஆகுதுங்க சார். எக்கோ ஆகுதுங்க. கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார் சொல்லுங்க. கேக்குதுங்க சார் சொல்லுங்க. மேடம் இப்போ இந்த ஃப்ளோட்டிங் கேண்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிரீன் வந்திருக்குல்ல, அந்த லைனை கட் பண்ணி, அதாவது இது R1 கட் ஃப்ளோட்டிங் பண்ணி, கேண்டில் இல்லைங்க. ஃப்ளோட்டிங் கேண்டில் இல்லைங்க. அது அந்த விக்கோட வந்தா கூட நம்மளுக்கு ஃப்ளோட்டிங் கேண்டில் கிடையாது. அது கட் பண்ணாம இது மேல வர்றது மட்டும்தான். இதுதான் 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 ஃப்ளோட்டிங். இதுதான் ஃப்ளோட்டிங். ஓகே ஓகே. விக்கு கட் பண்ணா கூட அதை நம்ம எடுத்துக்க கூடாது அப்போ இதுல. சில எடுத்துக்கூடாது. டைம்ல மேடம் இதே மாதிரி மேடம் ஸ்ட்ரைட்டா போயிட்டு நம்ம R2 போய் ஒரே கேண்டில்ல போய் ஹிட் பண்ணுதுங்கல்ல, அப்போ நீங்க எப்படி இது பண்ணுவீங்க? எப்படி செக் ஃபியூச்சர் ஓஏ பண்றது? தாங்க ஃபியூச்சர் சார் ஓஏ பார்க்கணும். தான் சார் பார்க்கணும். ஃபியூச்சர் ஓகே ஓகே. ஓஏ ஃபியூச்சர் இல்ல. ஓஏ இல்ல. பிரைஸ் இன்கிரீஸ் பிரைஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகுது. இங்க இங்க தான் தான் செக் இங்க பண்ணுவோம். தான் செக் பண்ணுவோம். ஆக்சுவலா அந்த ஆக்சுவலா பண்ணிக்கோங்க. பண்ணிக்கோங்க. அந்த மைனஸ்ல இருக்கிற ஓஏ வந்து பிளஸ்ல போகணும். அப்படிதானே சொல்றீங்க? அப்படி இல்லைங்க சார். அப்படி இப்போ இல்லைங்க சார். இப்போ இருக்கிறதுல இருந்து நம்மளுக்கு இருக்கிறதுல இன்கிரீஸ் இருந்து நம்மளுக்கு ஆகணும். இன்க்ரீஸ் ஆகணும். இப்ப மைனஸ்ல இப்போ இருக்குது மைனஸ்ல அப்படின்னா, இப்ப இருக்குது இங்க அப்படின்னா, இன்கிரீஸ் இப்ப ஆக இங்க இன்க்ரீஸ் நீங்க ஆக நீங்க மியூட் பண்ணிக்கோங்க மியூட் சார். பண்ணிக்கோங்க சார். எக்கோவா இருக்கு. எக்கோவா இருக்கு. யாருக்குமே கேட்காது. எதுவுமே கேட்காது. மியூட் பண்ணிக்கோங்க சார். ஓகே. சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, அ உங்களுக்கு வந்து இப்போ 1,00,000 இருக்குது. இப்போ ஓஏ இன்கிரீஸ் ஆகுது, பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுதுன்னா, இந்த 1,00,000ல இருந்து கம்மி ஆகணும். கரெக்ட்டுங்களா? பிரைஸ் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்குது. ஓஏ இன்கிரீஸ் ஆகுது. இந்த இடத்துல கம்மி ஆகும். மேம் கரெக்ட்டுங்களா?
கரெக்ட். சோ அப்படி பார்க்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட் குள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஹலோ மேம். மேம் சொல்லுங்க. மேம் இப்போ நான் வந்து பேப்பர் ட்ரேட் தான் எடுத்தேன். இதுல வந்து 25,950ல வந்து கால்ல ஒரு பையும் புட்ல ஒரு பையும் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கால்ல ஒரு பை 9:15ல எதுக்கு இங்க எடுத்தீங்க? 25,950 இங்க எப்படி நீங்க சும்மா எடுப்பீங்க? பேப்பர் ட்ரேட். இல்ல பேப்பர் சும்மா ட்ரேட் நீங்க தான் எடுத்தேன். பேப்பர் ட்ரேட் எடுத்தீங்கனாலுமே ப்ராப்பரா எடுங்க. இப்ப அட் த மணி எது நம்மளுக்கு? ஹெட்ஜிங் இல்ல ஹெட்ஜிங் வச்சு தான் பண்ணேன். இல்ல அட் த மணி தானே நம்ம எடுப்போங்க. ஆமா மேம். அப்ப அட் த மணி அதுக்கேத்த மாதிரி அவுட் ஆஃப் த மணி நீங்க பேப்பர் ட்ரேட் கூட ப்ராப்பரா பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். அப்பதான் கரெக்டா இருக்கும்னு சொல்றேனுங்க. ஓ அப்ப நம்ம 25,900 வந்து அட் த மணிலே நம்ம பை பண்ணிக்கலாங்களா? ஆமாங்க. அட் த மணில பை பண்ணிட்டு அவுட் ஆஃப் த மணில ஹெட்ஜ் போடுங்க. ஓகே 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 மேம். சப்போஸ் சரி. இப்ப மேல போகல கீழ புஷ் பண்ணி இந்த பிவோட்டுக்கு கீழ உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் கிடைக்குது அப்படின்னா நீங்க வந்து அந்த ஓடிஎம் தூக்கி விட்டுட்டு ஐடிஎம் மாத்துங்க. ஓகேங்களா? ஓகே 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 ஓகே. இப்ப இப்படிதான் அட் த மணி இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். சோ இப்படிதான் நம்ம அட் த மணில தான் கால் சைடு பை எடுக்கணும். ஆமா. இந்த பக்கம் புட் சைடு வந்து ஓடிஎம்ல அது பை எடுக்கணுமா? புட் சைடும் அட் த மணில தான் பை எடுக்கணுங்க. பை என்ட்ரி எப்பவுமே ஓகே அட் த மணி தாங்க. ம். ஓகே மேம் ஓகே மேம். செல் மேம். ஸ்ப்ரெட் போடலாங்க. செல் வந்து அவுட் ஆஃப் த மணி. இந்த பை இதுக்கு அவுட் ஆஃப் த மணி இங்க இருக்கும். புட்டுக்கு அவுட் ஆஃப் த மணி மேல இருக்கும். நீங்க இப்போதைக்கு புல் கால் தானே போடுறீங்க. அட் த மணில ஒரு பை ஆமா. பண்ணிட்டு அவுட் ஆஃப் த மணில ஒரு செல் பண்ணுங்க. கரெக்ட்டா இருக்கும். ஒன் செகண்ட் மறுபடியும் காட்டுங்க. ஓகே. நான் எடுத்து காமிக்கிறேன். இங்க பாருங்க. இப்போதைக்கு இதுல அட் த மணி எதுங்க? ஒரு பில்ட் 872 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. பண்ணி காமிங்க. பண்ணி ஸ்ட்ராட்டஜி காமிக்கிறேன். மட்டும் போட்டு காமிங்க. காமிக்கிறேன். இப்ப எனக்கு அட் த மணி சொல்லுங்க. அட் த மணி என்னன்னு சொல்லுங்க. 850 தாங்க அட் த மணி. ஓகேங்களா? 850 இங்க இல்ல எனக்கு எதுக்கு நியர் ஃபர்ஸ்ட் இத லீவ் பாருங்க. ஆகல. ஒன் ஸ்பாட் எதுக்கு செகண்ட். பக்கத்துல இருக்கு பாருங்க. ஸ்பாட் எதுக்கு பக்கத்துல இருக்குன்னு பாருங்க. 850. சரி எனக்கு இதுல அட் த மணி மட்டும் சொல்லுங்க. மெசேஜ் கூட பண்ணுங்க. 25, அட் த மணி 850 மேம். 850ங்களா? சோ நான் 850ல எஸ் மேம். நான் ஒரு பை எடுக்கிறேன். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இங்க ஒரு பை எடுத்துக்கிறேன். நான் பேஸ்கெட்ல தான் போடுறேனுங்க. ஓகேங்களா? தென் அதுக்கு 150 பாயிண்ட் டிஃபரன்ஸ். 80, 90 இங்க. இதுதான் நமக்கு 150 பாயிண்ட் டிஃபரன்ஸ். இதுல நான் செல் எடுக்கிறேன். ஆட் டு பேஸ்கெட் கொடுக்குறேன். இங்க பாருங்க. ஓகே. ஒரே நிமிஷம் தான் நான் டெலீட் பண்ணிடுறேன். இங்க பாருங்க. 150 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்குங்களா? சோ நம்ம இப்படித்தான் எடுக்கணும். இதான் ஒரு புல் கால் ஸ்ப்ரெட். ஓகேங்களா? இப்படியே பிளேஸ் ஆர்டர் கொடுத்துறாதீங்க. எப்பவுமே தனித்தனியா ஆர்டர் மேக் பண்றது தான் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. வெரி குட். சோ அந்த மாதிரி எப்பவுமே இந்த பை பண்ற இடம் அட் த மணி தான். இத நீங்க எக்காரணத்தை கொண்டும் மறந்துடாதீங்க. நம்ம ஃபியூச்சருக்கு நியரஸ்டா இருக்கிறதுல பாக்குறதா ஓஐ தான் நம்ம பார்ப்போம். பை பண்ற இடம் எப்பவுமே அட் த மணி தான். கால் சைடா இருந்தாலும் சரி, புட் சைடா இருந்தாலும் சரி. சரிங்களா? ஹோப் எல்லாத்துக்கும் ஒரு கிளியர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளையில இருந்து ட்ரை பண்ணுங்க. கேன் வி டேக் 950 இயர்ஸ் ஏடிஎம்? எப்படி சார் நீங்க அதை ஏடிஎம் எடுக்க முடியும்? இங்க பாருங்க நம்ம ஸ்பாட்டுக்கு நியரஸ்டா இருக்கிற ஸ்ட்ரைக்ல 2 தான். இந்த 2ல எடுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது எடுப்போங்க? ஸ்பாட்டுக்கு நியரஸ்டான ஸ்ட்ரைக்கு. இப்போ 875 கிராஸ் பண்ணிருச்சுன்னா வைங்க. ஒரு 880 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க 900 எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆமா. அந்த டைம்ல நம்ம பார்க்கும்போது என்ன இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க சார். நான் அப்பளையா பார்க்கும்போது எனக்கு 850 இருந்துச்சு. இப்ப பார்க்கும்போது எனக்கு 900 இருக்குது. நீங்க பார்க்குற டைம்ல எது அட் த மணியா இருக்குதோ அதை நீங்க எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி இந்த ஸ்பாட்டுக்கு நியரஸ்டான ஸ்ட்ரைக்குள்ள தான் நம்மளுக்கு வந்து அட் த மணி வரும். சரிங்களா? மேடம் எனக்கு ஒரு சின்ன டவுட் மேடம். ஃப்ளோட்டிங் சொல்லுங்க. ஹேண்டில் இப்படி வந்தது இல்ல. அந்த ஃப்ளோட்டிங் ஹேண்டிலுக்கு கீழே மறுபடியும் ஒரு கேண்டில் வந்துருச்சு அப்படின்னா
நம்ம வந்து மார்க்கெட் டவுன்ல தான் போகுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? இல்ல இது இந்த ஃப்ளோட்டிங் கேண்டில் பையபோக்கு மேல வந்திருக்குது மேம். அவங்க பையிங் பிரஷர் தான் கிரியேட் ஆயிருக்குதுங்க. இல்ல சப்போஸ் அந்த அது கீழ ஃப்ளோட்டிங் வந்தாலும் கேண்டில் ஆ இது இந்த ஜோன் வரைக்கும் அவங்க ரீடெஸ்ட் பண்றதுக்கு வருவாங்க. எகெயின் வந்து மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? சோ அதாவது பைவட் சப்போஸ் வரைக்கும் கீழ சொல்றீங்களா? வந்தவங்க என்னங்க மேம்? பிவாட் வரைக்கும் சொல்றீங்களா மேடம்? ரீடெஸ்ட் இந்த இடம் பண்றதுக்கு? ரீடெஸ்ட் இது வரைக்கும் வரலாம். இல்லாட்டி இது வரைக்கும் வரலாம். ஓகேங்களா? சோ இது வரைக்கும் ஓகே, வர ஓகே. வரைக்கும் நம்ம எந்த சேஞ்சுமே பண்ண மாட்டோங்க. அப்படியே தான் இருப்போம். புல் கால் ஸ்ப்ரெட்லயே தான் இருப்போம். சப்போஸ் இதுக்கு கீழ பிவோட்டுக்கு கீழ ஸ்டெபிலைசேஷன் கிடைச்சிருச்சு. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு செல் பிலோ. சப்போஸ் எனக்கு வந்து செல் பிலோ கீழ நம்மளுக்கு ஸ்டெபிலைசேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்? ஓடிஎம் எடுத்துட்டு ஐடிஎம்க்கு மாத்துவேன். ஓகே. ம். கீழ ஓகே மேடம். கவர் பண்ணிட்டாங்க. அப்படிங்களாங்க சார்? 800 கீழ எஸ் சார். கவர் பண்ணிட்டே இருக்காங்க. சோ அதனாலதான் இங்க பாருங்க. கவர் பண்ணும்போது அங்க ஒரு ஸ்பைக் கிரியேட் ஆகுது பாத்தீங்களா மேல? மேல புஷ் பண்ணுது பாத்தீங்களா? இந்த புஷ் பண்ணும்போது இது ஆல்ரெடி இந்த புஷ் ஆனதுக்கு தான் இங்க வந்து கவர் பண்றது உங்களுக்கு காமிச்சிருக்கும். இங்க பாருங்க 950ல ஸ்டில் வந்து ஓஏ இது இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்குதுங்க. பட் இங்க லைட்டா இன்க்ரீஸ் ஆகறதுனால தான் நம்மளுக்கு இந்த இதே வருது. கண்டிப்பா இந்த இடத்துல பையிங் பிரஷர் கிரியேட் ஆகும் சார். மார்க்கெட் வந்து T1 அச்சீவ் பண்ணும். சப்போஸ் அதை அச்சீவ் பண்ணலினா கூட இது கீழ நம்ம வந்து ஐடிஎம் செல் எடுத்துக்கலாம். ஹெட்ஜ மாத்திக்கலாம். சோ ஹெட்ஜோட மூவ் பண்றீங்கன்னா இது ஹேண்டில் பண்றது ஈஸியா இருக்கும். சரிங்களா? புக் பண்றப்பதான் மேடம் அதோட டிஃபிகல்டிஸ் தெரியும். மேம் ஒன் டே ஆஃப் எக்ஸ்பைரி ஒன்லி ஏடிஎம் எடுக்கணும்னு சொன்னாங்க. புரியலீங்க. நீங்க எனக்கு கொஞ்சம் மேம் ஆன் டே ஆஃப் எக்ஸ்பைரி ஒன்லி சார் ஆன் த டே ஆஃப் எக்ஸ்பைரியில தான் ஏடிஎம் எடுக்கணுங்களா? மத்த நாள்ல எல்லாம் எது எடுக்கணும்னு சொன்னாங்க சார்? சார் பை பண்றது எப்பவுமே நம்ம அட் த மணில தாங்க சார் பண்ணுவோம். நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி போடுங்க. அட் த மணி நான் உங்களுக்கு இது வேணாலும் காமிக்கிறேன். நம்ம இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? பிளே புக்ல இங்க பாருங்க. 2 லாட்ஸ் கால் பை ஏடிஎம், ஐடிஎம் அட் த மணி தான் பை. இங்க பாருங்க. புட் பை அட் த மணி. ஓஇ பாக்கறதுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸ்பாட்ல பாக்குறதா, ஃபியூச்சர்ல பாக்குறதான்னு. பை எப்பவுமே நம்ம அட் த மணி அத பேஸ் பண்ணி தான் போவோங்க. அதுல நீங்க எந்த ஒரு குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். ஓகேங்களா? மேம் நம்ம இப்ப கால் யாருக்கு சைடே நம்ம எடுத்துருக்கோம். புட் சைடு எடுக்க மேம் ஹெட்ஜிங். மேம் காலுக்கு கால் சைடு தானே ஹெட்ஜிங் எடுப்போங்க. காலுக்கு நம்ம புட் சைடு எடுக்க மாட்டோமே. காலுக்கு ஓகே எப்பவுமே கால் ஓகே சைடு. ஓகே. புட்டுக்கு தான் புட் கால் சைடு. சைடு தான். மாத்தி எடுத்தீங்க அப்படின்னா 2 பிரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். தனித்தனியான பிரீமியம். ஓ ஓகே ஓகே மேம். அப்ப நம்ம கால் ஏடிஎம் நம்ம எடுக்கும்போது கால் சைடே ஒரு ஐடிஎம் நம்ம பை பண்ணிக்கலாம். கால் ஏடிஎம் எடுக்கும்போது நீங்க ஐடிஎம் பை பண்ணீங்க அப்படின்னா அது என்ன ஸ்ட்ராட்டஜியா மாறுங்க? பியர் கால் ஸ்ப்ரெட்டா ஓடிஎம் மாறும். சாரி ஓடிஎம். ஹலோ மேம். ஹலோ சொல்லுங்க சார். சொல்லுங்க. மேடம், இப்போ வந்து ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருக்கேன் மேடம். 250 25850 வந்து பை பண்ணியிருக்கேன் மேடம் ஒரு லாட்டு. ம், ம், 600 வந்து செல் பண்ணியிருக்கேன் மேடம். ஆனால் ரிக்யூர் ம். மார்ஜின் வந்து 2 lakhs கிட்ட காட்டுது மேடம். இப்போ சார் அவ்வளோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம வேற எதனா அது மாதிரி போட முடியுமா மேடம்? சார் அதான் மணி பை இன்ட்ராடேக்கு பண்ணணும் 60,000 இல்ல இன்ட்ராடேக்கு 60,000 கண்டிப்பா தேவைப்படுங்க சார். மினிமம் மேடம். இங்க பாருங்க. 51,000 நியர்லி ஒரு 60,000 பக்கத்துல தேவைப்படும். அவ்வளவுதான் தேவைப்படும். 2 லட்சம் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ்ல மார்ஜின் பெனிஃபிட் கிடைக்காதுங்க. ஓகேங்களா? அது ஃபுல் அமௌண்ட் எடுத்து காமிக்கும். பட் நம்மளோட டிமேட் அக்கவுண்ட்ல போடும்போது உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட் காமிக்குங்க. ஓகே ஓகே மேடம். இதில் 2 lakhs காட்டுவே, அதுதான் என்ன 2 lakhs ஃப்ரண்ட் பேஜில் 2 lakhs காட்டுது. ஓகேங்க சார். ஓகே மேடம். இன்டர்டேல பை பண்ணோம்னாவே அட் த மணி மட்டும் தான் பண்ணுமா மேடம்? அவுட் த மணி பண்ணவே கூடாதா? இன்ட்ராடேல அட் த மணி சூஸ் பண்ணி பை பண்றதுதாங்க சார் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, சோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அட் த மணிக்கு தான் நம்மளுக்கு வந்து டெல்டா வேல்யூ 0.5 இருக்கும். ஓகேங்களா? சோ ஓகே ஐடிஎம்க்கு வந்து 0.6 இருக்கும். இப்போ 0.6 இருக்கும்போது மேல போனாலும் 0.6 அந்த அளவுக்கு பிரீமியம் இன்க்ரீஸ் பண்ணி தரும். அதே மாதிரி கீழே வந்தாலும் அதே அளவுக்கு தானே இன்க்ரீஸ் பண்ணி தருங்க.
ஆமாங்க லாஸும் அதே அளவுக்கு ஈக்குவல் ஆகும். கரெக்ட்டுங்களா? அதே ஓகே அவுட் ஆஃப் த மணி போனீங்கன்னா, உங்களுக்கு டெல்டா வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ பிரீமியம் இன்கிரீஸ் ஆகுற ரேஞ்சும் கம்மியா இருக்கும். அதுவே நீங்க அட் த மணி சூஸ் பண்றீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மாடரேட்டா இருக்கும். மீடியமா இருக்கும். ரொம்ப அதிகமாவும் இருக்காது, ரொம்ப கம்மியாவும் இருக்காது. மேல போனாலும் உங்களுக்கு ஒரே மாரி, கீழ வந்தாலும். ஸோ அதுக்கு தான் நம்ம அந்த அட் த மணிங்கிற கான்செப்ட்டே நம்ம சூஸ் பண்றோங்க. ஓகே ஓகே. அதே இப்போ எக்ஸ்பிரி டேட் கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எல்லாம் கம்மியா இருக்கு மேடம். அப்போ வரைக்கும் வந்து கம்மியா இருக்கு. இப்போ எக்ஸ்பிரி டேட்டு எக்ஸ்பைரி டேட் கிட்ட போகும்போது உங்களுக்கு வந்து கம்மியா தான் இருக்குங்க சார். எக்ஸ்பைரி டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து எல்லாமே தீட்டா வேல்யூ ரொம்ப கரையும். ஸோ செல்லர்ஸ்க்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த இடம் சாதகமா இருக்கும். ஓகே சரிங்களா? ஓகே. ஹலோ, கேக்குதா ஹலோ மேடம்? சொல்லுங்க சார். கேக்குது சொல்லுங்க. கேக்குதுங்களா? இளங்கோ சார். சார் இளங்கோ சார் சொல்லுங்க. மேடம் இந்த டயகனல்ல எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க மேடம். அந்த டயகனல் சொல்லுங்க சார். ஸ்ப்ரெட் அது ம். வந்து மந்த் எண்டுல தான் எடுத்தாகணுமா மேடம்? இல்ல மிடில்ல வச்சு நம்ம அது கால்குலேஷன் பண்ண முடியுங்களா? இல்ல சார். எப்பவுமே மந்த் எண்ட் எடுத்துக்கோணுங்க. இப்ப நீங்க எடுக்குறீங்க அப்படின்னா, டிசம்பர் கடைசியில தான் எடுக்கணும். டிசம்பர் கடைசியில பை எடுப்பீங்க. இந்த ஆ, வீக் கரண்ட் வீக்ல செல் எடுப்பீங்க. ஓகே அப்படிதான் ஓகே. எடுக்கணும். இல்ல இப்ப வந்து நம்ம லாஸ்ட் வீக் இல்ல மேடம், இப்ப லாஸ்ட் வீக் இப்ப எடுத்துட்டு நெக்ஸ்ட் மந்த் எண்டுல வைக்கலாங்களா? இல்ல இப்பயே கூட நம்ம எடுக்க முடியுங்களா? இந்த வீக் கூட நம்ம? இந்த வீக் எடுக்கலாம் சார். பட் நம்ம இன்னும் எந்த மார்க்கெட்ல இருக்கிறோங்கிறது கன்ஃபார்ம் ஆகல. நம்ம இன்னைக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ம், நம்ம வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஷார்ட் கவரிங் மார்க்கெட்ட எண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஷார்ட் ம். கவரிங் மார்க்கெட் எண்ட் பண்ணுனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு மார்க்கெட்ல ஸ்டெபிலைசேஷன் ஆகணும். ஒண்ணு மேல புல் ஓகே ஓகே. மார்க்கெட்லயோ, இல்ல கீழ பியர் மார்க்கெட்லயோ ஸ்டெபிலைசேஷன் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ம். ஏதாவது ஒரு பக்கம் ஸ்டெபிலைசேஷன் ஆகும்போது, அதுக்கேத்த மாரி நம்ம எடுத்து மூவ் பண்ணலாங்க சார். ஓகே 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 மேடம். அப்புறம் எப்பவுமே இன்னொன்னு கடைசி மேடம் அந்த செல் பை சொல்லுங்க மேடம். வச்சுக்கோங்க. டயகனலுக்கு எப்பவுமே கடைசி வீக்குக்கு நீங்க பை வச்சுக்கோங்க. கரண்ட் ம், வீக்குக்கு செல் வச்சுக்கோங்க. சப்போஸ் நம்மளுக்கு லாஸ் வந்தா கூட 1, 2, 3, 4 நம்மளுக்கு இடையில நெறைய வாரம் இருக்குது. ரோல் ஓவர் பண்ணி செல்ல ரோல் ஓவர் பண்ணி நம்மளால ம். ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். அது ஒரு பெனிஃபிட் நம்மளுக்குங்க. இல்ல மேடம், அதான் இப்ப லாஸ்ட் மந்த் நான் கிரியேட் பண்ணேங்க மேடம். அது பண்ணது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சுகன்யா மேடம் வந்து நடுவால நான் கிரியேட் பண்ணிட்டேன். மந்த் எண்டுல பண்ணல. ஸோ நான் ம். நடுவால வந்து வச்சுக்கிட்டேன். அதாவது டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அந்த மாரி வச்சுட்டேன் நானு. ம். ஸோ அதனால வந்து அண்ட் அத கேன்சல் ஆ. அதாங்க சார். எப்பவுமே கடைசி வீக்குக்கு எடுங்க. அதுதான் கரெக்ட்டா இருக்கும். பைய கடைசி வீக்ல போடுங்க. ரீசன் இப்ப சொன்னதுதான். சப்போஸ் ஒரு வேளை நம்மளுக்கு லாஸ் வந்தா கூட நம்மளுக்கு டைம் நெறைய இருக்கு ரோல் ஓவர் பண்ணி எடுக்கறதுக்கு. ஓகே, ஓகே மேடம். அப்புறம் இன்னொரு டவுட்டுங்க மேடம். இது இப்ப நம்ம ஸ்ட்ராட்டஜி 10 பார்த்தோம் இல்லைங்க மேடம். அதாவது ம். அதாவது ஸ்ட்ராட்டஜி 10 மீன்ஸ் இந்த ட்ரெண்டிங், ஷார்ட் பில்டப், அப் ட்ரெண்ட் அதுல வருது இல்லைங்க மேடம். ம். அது அதுல வந்து இப்போ ஆக்சுவலா இப்ப மோர் பெனிஃபிட் எதுல மேடம் இருக்கும்? கன்ஃபார்மா நமக்கு வின்னிங் சான்சஸ் வந்து எதுல அதிகமா இருக்கும் மேடம்? இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட், 5 இயர்ஸ்ல ப்ராஃபிட் புக்கிங். ஸோ இந்த மாரி வரதுல நம்ம மோஸ்ட் நம்மளோட இதுல நம்ம செட்டப்ல எது வின்னிங் சான்ஸ் அதிகமா இருக்குங்க மேடம்? சார் டயகனலுங்க சார். நான் டயகனலா ஹேண்டில் பண்றேன். ஸோ டயகனல் தான் நான் போடுவேனுங்க. ஓகேங்களா? டயகனல் நல்லாருக்கும். இன்ட்ராடே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரெட் போடுங்க சார். கரெக்ட்டா இருக்குங்க. சரிங்க மேடம். ஓகேங்களா? ம். இது டயகனல். இது பட்டர்ஃப்ளை மேடம், பட்டர்ஃப்ளை எப்படி? பட்டர்ஃப்ளை போடலாங்க சார். அதுக்கு வின்னிங் சார்ஜ் நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆனாலும் நம்மளுக்கு வந்து ம். ப்ராஃபிட் குடுத்துரும். ஒரு பர்ட்டிகுலர் ரேஞ்சஸ்ல இருந்தா தான் நம்மளுக்கு வந்து அது லாஸ் குடுக்கும். நீங்க அதுவும் போடலாம். காண்டோரும் பிரிஃபர் பண்ணலாங்க. ஓகே, ஓகே, இது ஓகே. எல்லாமே நம்மளுக்கு இது கரெக்ட்டா தான் இருக்குங்க. பட்டர்ஃப்ளை ஆனா வீக்லி வீக்லி தான் போட்டாகணும் இல்லைங்களா? ஆமாமா. காண்டோரும் பட்டர்ஃப்ளைல வீக்லி வீக்லி போடுவோங்க. ஓகே, ஓகே. ஓகே மேடம். தேங்க் யூ மேடம். ஓகே. டயகனலுக்கு வந்து சேம் 200 பாயிண்ட்ஸ் டிஃபரெண்ட் வச்சுக்கோணுங்க. எப்படின்னா, நம்ம இங்க அர்த்த மணியில எடுக்கிறோம் இல்லைங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், டிசம்பர் கடைசி வீக்ல ஒரு அர்த்த மணில இங்க ஒரு பை பண்றேன் அப்படின்னா, கரண்ட் வீக்ல ஒரு 200 பாயிண்ட்ஸ்க்கு கீழ நான் செல் எடுக்கணும். ஸோ கரண்ட்ல 200 பாயிண்ட்ஸ் கீழ நான் செல் எடுக்கணும். 200 பாயிண்ட்ஸ் டிஃபரெண்ட் வரும். சார் இதுதாங்க சார் ஃப்ளோட்டிங் கேண்டில். இதுதான் ஃப்ளோட்டிங் கேண்டில். பாருங்க. நீங்க பை அபோவ்ன்னு ஒரு மார்க் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அந்த கோடுக்கு டச் ஆகாம ஒரு கேண்டில் வருது பாத்தீங்களா? சோ இதுதான் ஃப்ளோட்டிங் கேண்டில். இதுதான் ஃப்ளோட்டிங் கேண்டில். ஓகேங்களா? சோ எனி டவுட்ஸ் யாருக்காவது? நீங்க போய் மார்க்கெட் வாட்ச் பண்ண ஆரம்பிங்க. தென் பேப்பர் ட்ரேட்ல ட்ரை பண்ணி போடுங்க. ரியல் மார்க்கெட்ல நீங்க எப்படி போடுவீங்களோ அதே மாரி ட்ரை பண்ணி போடுங்க. ஓகேங்களா? செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாங்களா? மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்க.
ஓகேங்க. தேங்க் யூ ஆல். தேங்க் யூ. மார்க்கெட்ட வாட்ச் பண்ணுங்க. மார்க்கெட்ட புரிஞ்சுக்கோங்க. நான் கடைசியா சொல்றது மார்க்கெட்ட புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? பாய். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ சார். தேங்க் யூ. எனி டவுட் சார்? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. பை. கேக்குதுங்களா? ஹலோ 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 மேடம். சார் கேக்குது சொல்லுங்க. ஹலோ மேடம். சார் கேக்குது சொல்லுங்க. மேடம் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி மேடம் ஸ்ட்ராட்டஜி இங்க இங்க பாருங்க. பேலண்ட் இருக்குது, பட்டர்ஃப்ளை, டயகனல் இது எல்லாமே நெறைய இருக்கு சார். நீங்க மாரி எல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஓகே மேடம். இந்த டீடைல் டிஸ்கார்ட்ல வருமா மேடம்? நம்ம கிளாஸ்ல தான் படிச்சிருப்போமேங்க சார். ஆப்ஷன் 5, 6 எல்லாம் எடுத்து பாருங்க. நம்ம டீடைலா எல்லா ஸ்ட்ராட்டஜியும் படிச்சிருக்கோம். ஓகே ஓகே மேடம். ம். தேங்க்யூ மேடம். மேம் ஒரு சேஞ்ச் என்எஸ்சில மட்டும் ஆப்ஷன் சேஞ்ச் போய் பார்க்கறது மட்டும் ஒரே டைம் காமிங்க. சார் எல்ஐசி டீடைல்ஸ் என்எஸ்சில நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, நீங்க ஃப்ரீக்வென்ட்டா சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணுங்க மேம். சரிங்களா? ஏன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் ஓஏ வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகி வரும். சரி, ஓகே. ஏன்னா இப்ப ஓகேங்களா? எல்ஐசில தான் ஜேம்ஸ் சாருக்கும் வாங்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இங்க பாருங்க. அவருக்கு சேஞ்ச் இன் ஓஏ அவர்கிட்ட தான் நான் உங்களுக்கு கேட்டேன். இங்க ஜான்சன். ப்ளீஸ் மேம் மியூட் பண்ணிக்கோங்க. இங்க தெரியுதுங்களா? சப்போஸ் அது ரெடி பண்ணா உங்களுக்கும் சேர்த்து ரெடி பண்ணுமா? ஓகேங்களா? சோ இப்படிதான் பார்க்கணுங்க. கீப் ஆன் எவ்ரி மினிட்ஸ்க்கு ஒருக்கா அத நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இங்க சேஞ்ச் ஆகும். ஓகேங்க. தேங்க் யூ ஆல். குட் மார்னிங் மேடம். சாரி மேடம். ஃபோன் சைலன்ட்ல இருந்தது. ஓகே. தேங்க் யூ மேம். தேங்க் யூ so much. Bye bye. பை. I don't ask for all the requisite details from you.